பகிர்ந்தாச்சா? தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. சரி, மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திப்பில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இன்சொல் இனியவை கூறுதல் என்ற அதிகாரத்தில் மேலும் சில 2 திருக்குறளை பார்க்க போகிறோம். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் சொல்லை பற்றி பேசுகிறார். திருக்குறளில் சொல்லை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். உண்மையில் இவருடைய கோவிந்தசாமி அவருடைய திருக்குறள் பொருள் அகராதின்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதை பார்த்தேன். அதில் பல பக்கங்கள்ல திருக்குறள் இருக்கக்கூடிய சொல் பற்றி அவர் சொல்லக்கூடியதை எழுதியிருக்கார். ரொம்ப நான் முன்பே கவனித்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் மொத்தமாக அதை படிக்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. திருக்குறள் சொற்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று. சொற்களை சொல்வது, இனிய சொற்களை சொல்வது, கடுஞ்சொற்களை சொல்லாமல் இருப்பது என்று சொல்லி அவையறிந்து சொல்லுதல், இன்னும் இன்னா சொல், பயனுள்ள சொல், அரசன் எப்படி பேசணும், அமைச்சர் எப்படி பேச வேண்டும், பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ரொம்ப மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அது இன்றைக்கு நம்ம இன்றைக்கு உள்ள வளர்ச்சி நிலையில் மொழியை நாம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா மொழிக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். மொழி நம்ம கையாளுவதை பற்றி உள்ள சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது மாதிரி தோணுச்சு. அந்த கோணத்தில் பார்த்தால் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய பல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்கிறாங்களா, அதிலிருந்து வரக்கூடிய இன்றைக்கு பேச்சே அதுதான் இருக்கிறது. அதை பற்றி நம்ம இறுதியில் பேசுகிறேன். எனவே சொல்லுக்கு அவர் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை யோசிக்கிற போது மொழி என்பது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. மொழி அமைப்பை கருவிகளை பேசக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பது புதிய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. செம்ஸ்கி போன்றவர்கள் அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இயலும் போலதான் எனக்கு தோன்றுகிறது. அப்படி என்றால் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் என்பது பெரிய பயமா இருக்கு. தினமும் நீங்க செய்திகள்ல படிச்சீங்கன்னா, ஆங்கில செய்திகள்ல 4-5 செய்திகள் எதிர்காலத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு போன்றவை வரும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் வருங்கிறது பயங்கரமா இருக்கு. எனக்கு திடீர்னு அது ஞாபகம் வந்தது. ஒரு 40 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 35 ஆண்டுகள் எங்கள் துறைக்கு பேராசிரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் கல்யாணராமன், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோனேரி ராஜபுரம், அவரை அழைத்து நாங்கள் ஒரு சொற்பொழிவு அழைத்திருந்தோம். அப்பொழுது அவர் சில கண்டுபிடிப்புகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த தொலைபேசியிலே நாம் பார்த்து கொண்டு பேசலாம், இது மாதிரி உரையரங்குகள்லாம் கூட எதிர்காலத்தில் தொலைவிலிருந்து பேசக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கொண்டிருக்கணும் என்று சொன்னார். எங்களுக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. இது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம பிராணங்கள்லாம் வர்ற மாதிரி, அகஸ்தியர் அங்கிருந்து பார்த்த மாதிரி, கல்யாணத்தை பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தது வேடிக்கையா இருந்தது எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு அது நடைமுறை வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் இந்த மொழியை பற்றி உள்ள பேச்சு அதிகமாகி வருது. மொழி அறிவு மொழி அறிவை கருவிகள் பெற முடியாது என்று ஒரு கருத்தை சம்ஸ்கி சொல்கிறார். ஆனால் முடியும் என்று பேசுகிறார்கள். எனக்கு என்னமோ சம்ஸ்கி கருத்து உண்மையாக இருந்தாலும் கூட அதையும் மீறக்கூடிய கண்டுபிடிப்புகள் வந்து விடுமோ தோன்றுகிறது, தெரியல. ஏனென்றால் இந்த சொல்லுக்கு நம்முடைய திருவள்ளுவர் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது இதெல்லாம் வந்தது. அதுக்காக நான் பகிர்ந்து கொண்டேன். அதுக்கு இடையில நான் கடைசியாக சொல்லலாம்னு நினைச்சேன், இப்பயே சொல்லிடுறேன். இப்போ இந்த சேட் ஜிபிடின்னு எல்லாம் சொல்றாங்க, சேட் போட்னு சொல்றாங்க. சேட் போட்னா அரட்டை கருவிகள். அரட்டை கருவிகளோடு நாம் உறவாடலாம், பேசலாம். கேட்குற கேள்விக்கு அது பதில் எழுத்து மூலமாகவும் கொடுக்கிறது, மொழி மூலமாகவும் கொடுக்கிறது. அந்த போட் அப்படிங்கிறது ரோபோ அப்படிங்கிற வரக்கூடிய போட் ஒரு கருவி அப்படிங்கிறது, சேட்டுங்கிறது அரட்டை. அப்போ இதில் பல வகைகள் வந்திருக்கின்றன. அதில் ஓப்பன் ஏ அப்படிங்கிறத நான் போட்டு திருக்குறளை பற்றி ஒரு கட்டுரை ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டேன். ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் எழுதி எனக்கு ஒரு கட்டுரை கொடுத்துருக்கிறது.
அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச செய்திகள், அதாவது இணையத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் தொகுப்பாக இருக்கிறது பலதும். திருக்குறளை பற்றி உள்ள புகழுரைகள், திருக்குறளுடைய அமைப்பு, திருக்குறளுடைய முக்கியமான செய்தி, இவற்றையெல்லாம் ஒரு 4, 5 பேராகிராஃப்ல எழுதி கொடுத்துருக்குது ஆங்கிலத்தில். தமிழ்ல வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியல, அது பற்றி உள்ள குறிப்புகள் தெரியல. அதாவது இன்றைக்கு நாம எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியல. சரி, இது அதாவது நாம் இதனுடைய அறநெறி பற்றியுள்ள சிந்தனைகள் நிறைய வருகிறது. அறத்தை நம்ம கையில விட்டு அது போய்விடும் என்று அந்த 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 துறையினுடைய பிதாமகராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளியேறி விட்டார்லாம் பார்க்குறோம். ஆனால் தெரியல, அந்த காலத்தில் இந்த நம்ம பஸ்மாசுரன் கதை என்னமோ உண்டு. படைத்தவன் இதுலயே கையை வச்சா அப்படியே அப்படின்னு மொழியே இல்லாமல் போய் விடுமா, மனிதனே தேவையில்லாமல் போய் விடுவானா, இன்னும் 15 கோடி வேலை வாய்ப்புகள் காலியாக போகிறதுன்னு சொல்றாங்க இந்த தொழில்நுட்பம் வருகிற போது. நெட்டா நிறைய மொத்தத்தில் நிறைய வருது, அதுல கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். 15 கோடி பேருக்கு வித்தியாசமா அவன் சொல்றான் வேலைகள்லாம் பறிபோகும் சொல்றாங்க. இந்த வேலைகள்லாம் பறிபோனால் என்ன நடக்கும் தெரியல. அது ஒயிட் காலர் ஜாப் மட்டும் இல்லை. உதாரணமாக நான் தான் சொல்லி கொண்டிருந்தேன். நாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பழைய காலத்தில் அரசாங்க அலுவலகத்துகள் போகும்போது, எங்கள் கேரள பல்கலைக்கழகத்தில் கூட இருந்தது, இந்த கதவு தலைமை அதிகாரியினுடைய கதவுக்கு இடையில ஒரு அரைக்கதவு இருக்கும், ஒரு ஹாஃப் டோர். அங்கே அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு நாட்காலியை போட்டு விட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், ஒரு பணியாளர், அவருக்கு என்னன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் நின்ன உடனே அவர் உள்ளே போய் பார்த்து விட்டு அனுமதி கேட்டு விட்டு வருவார், அல்லது மணி அடி அங்கிருந்து மணி அடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாம் நம்ம இந்தியாவிலே வந்து விட்டது. நீங்கள் போய் ஒரு வாசலுக்கு முன்னாடி நிற்கிற போது அதனுடைய அழுத்தத்தினாலே அந்த கருவி பிரித்து திறந்து விடுகிறது, உள்ளே அனுமதிக்கிறது. அல்லது உள்ளே நுழைவதற்குரிய குறியீடுகளை நீங்கள் அழுத்தினால்தான் அது திறக்கும் என்றெல்லாம் வைத்து விட்டார்கள். இப்போ எவ்வளவு பேருக்கு வேலை போகுது பாருங்க. இப்படி தெரியல, இப்படி யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ திருக்குறளுடைய அந்த சொல்லை பற்றி ஏன் இவ்வளவு பேசுகிறார் என்பதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். அவர் பல்வேறு கோணங்களில் சொல்கிறார். அதுக்கு இந்த இன்சொல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். பிறகு குறளை நாம் பார்க்கிற போது, நாம் வழக்கமாக திருக்குறளை நாம் பார்க்கிற போது சொல்லாக பார்க்கிறோம், தொடராக பார்க்கிறோம், அதனுடைய தனித்தனி கருத்தாக பார்க்கிறோம், பிறகு அதிகாரமாக பார்க்கிறோம், மொத்த பால் நிலைகளை பார்க்கிறோம், மொத்தத்தில் பார்க்கிறோம். அப்புறம் இதற்கெல்லாம் நம்ம பல்வேறு முறைகளை உரையாசிரியர்கள், குறிப்பாக தேர்ந்த உரையாசிரியராக பெருமையாளர்கள் போன்றவர்கள்லாம் வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமா போன வகுப்புல நான் சொன்னேன், இந்த முன்னம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்போன், உரைப்போன், கேட்போன், இவர்கள் யார் அப்படிங்கிறதும் அந்த களமும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு நினைக்கிறேன். திருக்குறளை நம்ம அப்படி ஒரு திருக்குறளையும் பார்க்கிற போது அந்த பேசுவோனை நோக்கிய ஒரு சொல், அந்த பேசுவோனை குறிக்கிறது, அல்லது பேசுவனுடைய களத்தை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது வித்துமடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மித்தில் மிசுவான் குலம் என்பது நிச்சயமாக ஒரு உழவனை நோக்கிய பேச்சாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்கிறார் என்று தோன்றுகிறது. பிறகு இதை முன்னம் என்று சொல்கிறோம். முன்னம் நோக்கிலே நம்முடைய இன்பத்துப்பால் முழுசுமே உரையாசிரியர்கள் விளக்கியிருப்பார்கள். முன்ன அடிப்படையில் தான் விளக்கியிருக்கிறாங்க. முன்னம் இல்லை என்றால் நீங்கள் இந்த தன்னுணர்ச்சி பாடல்களை எல்லாம் விளக்குவது துன்பம். எனவே இதை வந்து இந்த கோணத்தை நான் செஞ்சு கொண்டிருந்தேன். புரிந்துக்கும் இந்த அதிகாரத்துல அந்த முதல் திருக்குறள்ல அவர் ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். 2வது 3வதுல ஒரு கொடைஞனுடைய பார்வையில, அதாவது ஒரு வள்ளல் எப்படி ஒரு கொடை கொடுப்பதோடு இனிய சொற்களை சொல்ல வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது 2, 3. 4வது ஒரு பொருளற்றவனை நோக்கி, அதாவது உனக்கு வந்து நல்குறவு துன்புறும் துவாமை இல்லாகும் இன்புறும் என்று சொல்வார் என்பது ஒரு பொருள் படைக்காதவனிடம் பெயர் இருக்கிறது. இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த இடையில ஒண்ணு பணிவுடையன் சொல்லனாதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்க்கிறோம். சில திருக்குறளை யார் மாட்டுமே என்றே சொல்லுகிறார். அதாவது சொல்லுகின்றவன் கேட்கின்றவன் 2 பேரையும் யார் மாட்டும்னு பேசுகிறார். இன்று நாம் பார்க்க போகிறதுல அறவோர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் சொல்லக்கூடியதாக எனக்கு தோன்றுகிறது. நம்ம பார்ப்போம், அந்த விஷயத்துக்கு போவோம். எனவே
இந்த அப்புறம் அந்த தரும் என்ற சொல்லாட்சி, தரும் என்ற சொல்லாட்சியின் மூலமாக நமக்கு, உனக்கு என்ற நோக்கு நிலையும் வெளிப்படுகிற மாதிரி தெரிகிறது. அதை நாம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு செய்தி எனக்கு நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது, திருக்குறளுடைய அமைப்பை பிற அற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகள் இருக்கின்றனவா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இப்போ முதல்ல நம்ம தொல்காப்பியத்தையும் காதந்திர இலக்கணத்தையும், காதந்திரம் என்பது ஐந்தர முறையில வந்து ஒரு இலக்கணம். காதந்திரம் என்றால் சிற்நூல் அர்த்தம். தொல்காப்பியத்துக்கு நேமிநாதம் எப்படி சின்னூல் சொல்றாங்களோ அது மாதிரி காதந்திரம் என்பது பாலினியம் போன்ற பேரிலக்கண நூலை மாணவனுக்கு புரியும் விதமாக ஒரு வகைப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடியதான் காதந்திரம். சின்ன நூல்னு அர்த்தம், சின்னூல் அர்த்தம். அது கௌமார இலக்கணம்னு வியாக்கரணம்னு சொல்லுவாங்க. கௌமாரம்னா குழந்தைகளுக்குள்ளேயே, அதாவது ஒரு மாதிரி ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. அது வந்து முருகன் சொன்னதாகலாம் அதுக்கு ஒரு பெரிய புராண கதையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த காதந்திர இலக்கணம் கிடைக்கிறது. அதை மொழிபெயர்த்து பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நம்முடைய டிஎல்ஏவில் பேராசிரியர் வி ஐ சுப்பிரமணியனுடைய அவர்கள் தலைமையில ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு, மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். அப்புறம் அந்த அமைப்பை வந்து பர்னல் என்பவர் 1872 நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல ஜட்ஜா இருந்தவர். அவர் தொல்காப்பியத்தினுடைய அமைப்பையும் சாப்டர்களையும் காதந்திரத்தினுடைய சாப்டர் அமைப்பையும் ஒப்பிட்டுட்டு ரெண்டும் ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கிறது. தொல்காப்பியம் வந்து ஐந்தர வியாகரணத்தை பின்பற்றியது என்று சொல்வதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அதாவது இந்த சாப்டர்களுடைய அமைப்பு, ஏனென்றால் பாணினியத்துல பல செய்திகளும் பல இடங்களிலும் சிதறி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் வகைப்படுத்தி எழுத்து, சொல் என்ற நிலையில புணரியல், அப்புறம் வந்து சொல்லியல் என்று மாதிரி காலந்தரத்துலயும் அந்த சாப்டர்களை நீங்க பார்க்கலாம். அதை முதல்ல சொன்னவர். அது மாதிரி நம்ம திருக்குறளுடைய அமைப்பை பிற அறநூல்களோடு அதனுடைய சாப்டர் வைஸா பண்ணியிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். நான் உத்தேசமா பார்த்தபோது கருவியலாளர் ஒன்று சொல்றாரு, வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய அறம்பொருள் என்பம் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் மூன்றாக வகுத்துக்கொண்டு வீட்டுப்பாலை சொல்ல முடியாதனால அதை அறத்துப்பாலையே அணைத்து கொண்டு சொல்லியிருக்கிறார். பிறகு வந்து இன்பத்துப்பாலில் அந்த தமிழ் நூலார் வந்து 5 வகையாக சொன்னாலும் இவர் 2 வகையாக சொல்கிற முறையில புணர்ச்சி, பிரிவு என்ற 2 அடக்கி கொண்டு சொல்லியிருக்காரு என்றெல்லாம் சொல்லுவார். இது ஒரு பார்வை இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே திருக்குறள் நிச்சயமாக ஒரு பிற நூல்களை எல்லாம் பார்த்து, அவரே சொல்கிறார், யாம் மெய்யா கண்டவற்றுள், யாம் மெய் நூல்களாக கண்டவற்றுள்னு பொருள் எழுதுவார். பல நூல்களையும் பார்த்து விட்டு தான் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். கருவி நூல்கள் ரொம்ப முக்கியம். கருவி நூல்கள் என்பவை இன்றைக்கு நம்ம தமிழிலேயே தமிழுக்கு உரிய கருவி நூல்களை நம்ம தேட முடியல. தமிழ்ல கருவி நூல்களே மிக குறைவாக இருக்கிறது. அகராதிகள் போன்றவர்கள் இலக்கண நூல்கள் இருந்தாலும் நமக்கு வேற செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய கலைக்கலைஞர்கள்லாம் பிற்காலத்துல நம்ம தொகுத்துருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பலரும் இருமொழியாளர்களாக இருந்ததுனால வடமொழியில் உள்ள நூல்களை எல்லாம் கற்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதனால நிச்சயமாக ஒரு கருவி நூல்கள் என்ற நிலையில இன்றைக்கு நாம் எப்படி ஆங்கிலத்தை எடுத்து நாம் பயன்படுத்துவது போல பயன்படுத்தியிருக்கார்கள். இந்த கருவி நூல்கள்ல நிச்சயமாக வடமொழியில் உள்ள கருவி நூல்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக சொல்ல முடியும். அப்படி நாம் பார்க்கிற போது தமிழிலே இன்னொரு செய்தி, தொகுக்கிற மரபு. அதாவது தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரத்துல நிச்சயமாக வந்து வடமொழியில ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக இருக்கும். அதாவது ஒலியியல்ங்கிறது சிக்ஷை என்று தனிப்பிரிவாக இருக்கும். சிக்ஷை நூல்கள் தனி. பாணினியத்துல சிக்ஷை இருக்காது. பாணினிய சிக்ஷை என்பது பாணினி எழுதுனதுல பாணினியத்துக்கு ஏற்ற சிக்ஷை ஒலியியல், ஃபோனடிக்ஸ் ஃபார் லேர்னிங் பாணினி எழுதுனது கிடையாது. அது தனி நூலா இருக்கும். பாணினி வந்து பெரும்பாலும் மார்பாலஜி அண்ட் சின்டாக்ஸ் தான். தமிழ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிகண்டுகள் என்பதை தனியாக அவர்கள் வந்து தனியாக தனி நூல்களாக இருக்கின்றன. யாஸ்கருடைய நிருக்தம் போன்றவர்கள். இப்போ தொல்காப்பியத்தில் இதெல்லாம் தொகுத்து இருக்கிறார். வந்து அதுதான் நம்ம பிஎஸ்எஸ் சொல்கிறார். தொல்காப்பியத்தில்
இருக்கக்கூடிய ஒலியியல், பிறப்பியல் என்பது ஒலியியலினுடைய பிரதிபலிப்பு. நம்முடைய உரியியல் நிறுத்தத்தினுடைய பிரதிபலிப்பு. புணரியல் என்பது புணரியல் வந்து அவர் புணரியல் சொல்லல, இப்படி தனித்தனியாக சொல்லுவார். இப்படி நம்ம தொகுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பொருளதிகாரத்திலையும் பல்வேறு செய்திகள், பரதநாட்டிய சாஸ்திரம், அதே மாதிரி ஓமை என்று சொல்லப்படுகிற பொயட்டிக்ஸ், காவிய சாஸ்திரம், இவற்றுடைய கருத்துக்கள்லாம் அதை தொகுத்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து உண்டு. அதை மறுப்பவர்கள் உண்டு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொன்னா, தொகுத்து பார்க்கிற ஒரு மரபு தமிழில் உண்டு. திருக்குறள் நிச்சயமாக அறத்துப்பாலில் அறநூல்களையும், பொருட்பாலில் அர்த்த சாஸ்திர நூல்களையும், இன்பத்துப்பாலில் காமசாஸ்திர நூல்களையும் பின்பற்றி இருப்பதாக ஒரு கருத்து இருந்தாலும், இப்போ நம்முடைய ஐயாவிர் பிள்ளை அவர்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் மறுப்பவர்கள் உண்டு. அது நம்ம காமத்துப்பாலுக்கு அது பொருந்தாதோ என்று தோன்றுகிறது. ஆனால் மற்ற ஏனைய 2 துறைகளிலும் அற நூல்களையும், அறத்து சம்பந்தப்பட்ட அதாவது பொருட்பால் அர்த்த சாஸ்திர நூல்களையும் உள்ள கருத்துக்களையும் ஒப்பிட்டிருக்கிறார் என்று பரிமேலழகரே பல இடங்கள்ல சொல்றார். ஆனால் எப்படி அதிலிருந்து மாறுபடுகிறார் என்பதுதான் முக்கியம். அதாவது பார்த்து ஏற்றுக்கொள்வது முக்கியம் இல்லை, அது மாறுபடுதல், தனக்கென்று ஒரு கோட்பாட்டை உருவாக்குறதா முக்கியம் திருவள்ளுவருடைய சிறப்பு. அதனால பலரும் தவறாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு நான் இப்ப இந்த இதுக்கு வர்றேன். கொஞ்சம் அதிகமாக பேசிடணும்னு தெரியல. சரி, இன்னைக்கு 96 அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அல்லவை நான் யாப்பை பத்தி அதிகமா சொல்லாம இருந்தேன். பிரபாகரன் இருக்கிற அல்லவை தேய அறம் பெருகும், அல்லவை தேய 1 3 அறம், அப்புறம் நல்லவை, அல்லவை நல்லவை. எனவே முதல் வாக்கியம் ரொம்ப முக்கியமாக இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதுதான் என்னுடைய கவனத்தில் வந்தது உடனடியாக. அல்லவை தேய அறம் பெருகும், இது வழக்கமாக பொழிப்பு வரும். இதுல வந்து அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை, நல்லவை என்று 1 4 இருக்கிறது. ஒரு பொழிப்பு இருக்கிறது பார்க்கிறோம். எனவே எதுகை இருக்கிறது, மோனை இருக்கிறது. இது ஒரு வகையான சொல் இனிமையை தருகிறது. நாடி இனிய சொல்லின், நீங்க அடுத்த திருக்குறள் வர்றப்போ நான் அதை ஒப்பிட்டு பேசுகிறேன். சரி, அதுக்கு நான் பிறகு போவோம். எனவே அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். சரி, இதுல பாட வேறுபாடுகள் இருக்கிறது. அறம் வளரும் அப்படின்னு தாமத்தர் படம் கொண்டிருக்கார். அல்லவை தேய அறம் வளரும், பொருள் அதுதான். சரி, நச்சர் பாடம் இருக்குன்னு வஉசி சொல்றாரு. அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மேற்கோள் பாடல்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லவை தேயும் அறம் பெருகும் நல்லவை நாடியினை சொல்லின்னு ஒரு பாடம் இருக்குது என்று சொல்லி வஉசி சொல்லியிருக்கார். அது நம்ம பார்க்க வேண்டாம், என்னன்னு தெரியல. ஏன்னா சரியா முன்பே சொல்லியிருக்க திருக்குறளுக்கு சரியான பாட வேறுபாட்டு பதிப்பு வரல. ஒரு 100க்கு மேற்பட்ட சூடிகள் இருக்கான, அதை யார் செய்வார்கள் என்று தெரியல. சரி, மணக்குடவருக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லவான சொற்களை, நல்லவை, நல்லவை அப்படிங்கிறது நல்லவான சொற்கள். நல்லது என்பது எப்படி சொல்ல குறிக்கும். நல்லவை செயலாகவும் இருக்கலாம். நீ நல்லது செய்தா உனக்கு நன்மை கிடைக்கும், நல்லது பேசினா நன்மை கிடைக்குங்கிறப்ப நல்லது அப்படிங்கிறது அந்த வினையை கொண்டுதான் அதனுடைய பொருள் நிச்சயமாகும். நல்லது செய்தால் என்றால் நல்ல செயல்கள், நல்லது சொன்னால்னா நல்ல சொற்கள் என்று. எனவே அந்த குறிப்பு அந்த வினையாளனின் பெயர்களாக வருகின்றவை. அதை அந்த வினையை நோக்கித்தான் அதற்குரிய பொருளை, இது ஒரு வகையான ஒரு ப்ரொனாமினலைசேஷன் மாதிரி தான். அதாவது இன்னொன்றிலிருந்து அது பொருளை தன்னை பெறுகிறது. அது அல்லவைக்கு நான் அது சொல்ல போறேன். சரி, அல்லவை என்று சொன்னால் அல்லாதவை என்பது அடிப்படை பொருள். இதுக்கு அல்லாதது, ஒன்றிலிருந்து வேறுபட்டது என்பது அர்த்தம். ஆனால் இது நேர்பொருள், அடிப்படை பொருள். இது அல்லவை என்பது தீயவை, பாவம் என்ற தனிப்பொருளை பெற்றுவிடுகிறது. இதை நீங்க தனி பொருட்பேறு என்று சொல்லுவாங்க, லெக்சிகலைசேஷன். தனிச்சொல்லாக அது மாறிவிட்டது. எனவே நீங்க லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா அல்லவை என்பதற்கு 2 பொருளும் கொடுத்துருப்பாங்க. நான் போட்டு எடுத்தேன். அல்லவை எங்க இருக்குன்னு தெரியல. அல்லவை என்பதுக்கு நான் இங்கே எடுத்திருந்தேன். அல்லவை என்பது தனியா கொடுத்துருக்காரு. அல்லவை இருக்கு. அதாவது அல்லவை
அல்லவை என்பது முதல் பொருளாக பாவம், அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இதைத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு திருக்குறள். பயனின்மை என்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அல்லவை என்பது அல் என்பதிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. அல்ல என்னுடைய அடிப்படை பொருள் கொடுக்கல. அடிப்படை பொருள்னா அது புறணவனாத்தான் நம்ம நோக்க வேண்டும். அதாவது நல்லவை அல்லவை, நல்லவை அல்லாதவை, இது அல்லாதது என்பது போல அது நாம் பதிப்பெயராகத்தான் நம்ம கொள்ள வேண்டும். எனவே அப்படி இல்லாமல் இந்த இடத்துல அது பாவம், பயனில்லாதது என்ற பொருளை பெற்று விடுகிறது பார்க்கிறோம். எனவே அதனாலதான் பார்த்தீங்கன்னா அல்லவை தேய அறம் பெருகும், அறமல்லாதன அவர் எழுதியிருக்கிறார். அவர் நல்ல பொருள் எழுதியிருக்கார். அறமல்லாதன தேய அறம் பெருகும். ஏன்னா அறத்துக்கு அல்லாதது, அதுக்கேற்பத்தான் அது பொருள் வருகிறது. அல்லது இன்னும் வேற இடங்கள்ல அல்லவைங்கிறத அது சொல் அப்படிங்கிறதுல வரும், இன்னும் செயல்ல வரும். அது பின்னாடி உள்ள எடுத்துக்காட்டுகளை நான் காட்டுறேன். எனவே அல்லவை தேய அறம் பெருகும். உனக்கு நல்லவை அப்படிங்கிறது அப்படித்தான், நல்லவான சொற்கள். ஏன்னா சொலின் அப்படிங்கிறதுனால சொல் நல்லவை என்பது நல்ல சொற்கள். நல்லவான சொற்களை ஆராய்ந்து, நாடின ஆராய்ந்து, இனியவாக, இனிமையாக இல்லை, இனியவாக, இனியனவாக, அது எப்படிங்கிறத நான் விளக்குறேன். இது வினை அடையாக வரல, இது ஒரு பெயராகத்தான் வருகிறது. நல்லதாக என்று வருகிறது. இது வினை அடை, வினைக்கு அடையாக வரவில்லை, இது தனியாக பெயராக வருகிறதுன்னு பார்க்க. தனித்தனியாக நம்ம சொல்ற மாதிரி, அல்லது நல்லதாக சொல், என்னை பற்றி நல்லதாக சொல், நல்லவற்றை சொல் என்று அர்த்தம், நல்லவற்றை என்று அர்த்தம். எனவே இனியவாக, இனியன இனியனன்னு அர்த்தம். இனி என்பது இனியனவாக சொல்லுவானாயின் அதனாலேங்கிறது இணைப்பு சொல் இங்கு இல்லை. அறம் அல்லாதன தேய அறம் வளரும், அறம் அல்லாதன தேய அறம் வளரும், பெருகும் சொல்லி. இதை ஒட்டித்தான் பரிமையாளர்கள் சொல்றாரு, நல்லவை நாடி இனிய சொல், பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை. நல்லவை என்பது நன்மை பயக்கும் சொற்கள், நல்லவான சொற்கள் அவர் சொன்னாரு. நன்மை பயக்கும் சொற்களை பொருளால், சொல்லுக்கு பொருள் இருக்குது, சொல்லும் இருக்குது. எனவே சொல் ரெண்டு ஆற்றல் உடையது, சொல்லாற்றலையும் உடையது, பொருளாற்றலையும் உடையது. அதனால பொருளாலும் சொல்லும் நன்றாக இருக்க வேண்டும், பொருளாலும் நன்றாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நல்ல சொல்லாக இருக்கும், ஆனா அது குத்தலான பொருளை உடையதாக இருக்கும். எனவே பொருளால் பிறருக்கு நன்மை வைக்கும் சொற்களை ஆராய்ந்து, பார்த்தீங்கன்னா மனோ வாக்கு காயம்னு சொல்லுவாங்க. இங்க சொல்லிட்டாரு, அப்படி மனத்துக்கு போறாரு. ஆராய்ந்து, ஆராய்தல் எப்படி? மனசால. எனவே அந்த செயல் மனதால் ஆராய்ந்து, அப்புறம் சொல், இந்த 3 நிலை வருகிறது. மனசிலே எண்பது, பிறகு சொல்லுவது, அந்த சொற்களை இனிமையாக சொல்வது. அதாவது இனியவாக ஒருவன் சொல்லுமாயின், இனியவாக, இனியனவாகன்னு அர்த்தம். இனியவாகங்கிறது இனிமையாக இல்லை, இனியனவாக, நல்லவையாக. அது எப்படிங்கிற விளக்கு. அல்லவை தேய அறம் பெருகும், அவனுக்கு பாவங்கள் தேய, அறம் அல்லாதன அவர் சொன்னது பாவம்னு சொல்லிட்டார். அது அல்லவை என்பது தனிச்சொல்லாக பொருள் பெற்று விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தனி பொருள் பெற்ற சொல்லாக மாறிவிட்டது. எனவே அகராதியில அதில் கொடுக்க வேண்டும். பேராசிரியர் மாதவன் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே தான் அது கொடுத்துருக்கிறாங்க. அல்லவை தேய அறம், தேய வினையச்சம், அறம் பெருகும், அவனுக்கு பாவங்கள் தேய அறம் வளர் சொல்ற. தேய்தல், தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல். தேய்தல்னா என்ன? பாவம் தேய்வது, பாவம் என்பதுன்னா அது வளராமல் அப்படியே நின்று விடுவது. அதுல வளரும், இங்க அப்படியே நின்று விடும், அதனுடைய வளர்ச்சியின்றி நின்று விடும். அறம் பெருகிறது, இது வளர்ச்சியின்றி நின்று விடும். ஏனென்றால் நீங்க நல்லதை சொல்ல சொல்ல அது குறைந்து கொண்டே வரும்னு சொல்ற. அதனாலதான் தேய்தல் என்பது நிலையின்றி மெலிதல், அதான் அது பொருள். நிலையின்றி மெலிதல் செய்தல். சரி, அதற்கு தவத்தின் முன், அந்த கருத்துக்கு அவர் ஒரு ஒப்புமை பகுதியை காட்டுகிறார். தவத்தின் முன் இல்லாதான் பாவம்,
தவத்தின் முன் இல்லாதாம் பாவம் என்பதும் அது பற்றி என்பதும் இப்பொருட்டு. இது எங்க வருதுன்னு சொன்னா நாலடியார்ல அறத்துப்பால துறவுல வருகிறது. விளக்கு புக இருள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் நெல்லாதாம் பாவம். அதாவது ஒரு இருட்டு இருக்கிற இடத்துல விளக்கு கொளுத்தி வைத்தால் இருள் கெட்டுவிடும். அதுபோல பாவம் இருக்கிற இடத்துல ஒரு தவம் விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு, விரதம்னு சொன்னா உடல் ரீதியான விரதம் மட்டும் இல்லை, மன ரீதியான விரதங்களை மேற்கொண்டால் அது அழியும் சொல்றார். எப்படின்னா விளக்கினை தேய்வெடுத்து சென்று இருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்வெடுத்து நிற்குமாம் தீர்வு. எனவே விளக்கு போயிடுச்சுன்னா இருள் கவிழ்ந்து விடும். அதுபோல அறம் குறைந்து போகும்போது தீவினை வந்துவிடும் என்று நாலடியார்கள் சொல்லியிருக்கார். அந்த உண்மை கருத்தை மிக அழகாக அவர் உண்மை காட்டியிருக்கிறார் பரிமையாளர்கள். அது சரி. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அரண் ஆகாது. இது குறிப்பெச்சம். ஒவ்வொரு திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பெச்சம். ஒரு திருக்குறள் சொல்லி கருத்திலிருந்து பெறப்படுகின்ற இன்னொரு கருத்து, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க மொழிபெயர்ப்புல கொண்டு வர முடியும். மொழிபெயர்ப்புல கொண்டு வந்தா நன்றாக இருக்கும். மொழிபெயர்ப்புல குறிப்பெச்ச பொருள்படுகிறபடி மொழிபெயர்க்கலாம். ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கு இந்த மறுபடியும் இந்த இதுக்கு போறேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கும்போது புதிய ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மொழிபெயர்ப்பை நாம் பேசுவதை உடனடிக்கடியில் மொழிபெயர்க்கக்கூடிய கருவிகள் வந்து கொண்டிருக்கின்றன, வந்துவிட்டன. அதுல நான் படித்தது என்னன்னா, நாம் பேசுவதை அப்படியே நான் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது போலவே என்னுடைய உதட்டு அசைவுகளையும் நான் தமிழிலே பேசினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உதட்டு அசைவையும் அதற்கேற்ப அது மொழிபெயர்க்கிறது. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மொழி மட்டும் இல்லை, மற்ற செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அது மொழிபெயர்க்குது. அப்போ நீங்க ஆங்கிலத்துல பேசுகிற போது வருகின்ற உதட்டசைவு வேற மாதிரி இருக்கும், தமிழிலே மொழிபெயர்க்கிற போது வருகின்ற உதட்டசைவு வேற மாதிரி இருக்கும். அப்ப இது இந்த கருவி என்ன செய்கிறது என்று சொன்னால் மொழி மாற்றம் செய்கிறது. பிறகு அந்த உருவத்தினுடைய பேசுபவனுடைய உதட்டசைவையும் மாற்றம் செய்கிறது என்று சொன்னால் அது மொழித்தளத்திலும் செயல்படுகிறது, அந்த காட்சி பொருள்கள் தளத்தையும் அது மாற்றுகிறது, உங்க உதட்டசையும் மாற்றுகிறது. அப்ப எதிர்காலத்துல இதெல்லாம் எந்த ஆபத்துகளை கொண்டு விடும் என்று தெரியல. நாம் பேசாததான் நம் வாயிலை போட்டு சொல்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் வந்து விடும் போல் இருக்கு. அதனாலதான் சொல்ல நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறமாகாது. இது குறிப்பெச்சம். அப்ப இந்த குறிப்பெச்சம் எல்லாம் வருகின்ற மாதிரி நாம மொழிபெயர்க்க வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். இதுதான் சோம்ஸ்கியினுடைய முக்கியமான கருத்து. மொழி மனித மொழியில் இருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை எந்திரத்தினால கொண்டு முடியாது. இது மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, பிராக்மேட்டிக்ஸு அல்லது அதனுடைய சஜஸ்டிவ் மீனிங், அதனுடைய டோன், இதெல்லாம் கொண்டு முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா கொண்டு வந்துருவாங்க போல் இருக்கு, தெரியல. அதாவது நெகட்டிவ் மீனிங், ஆட்டிடியூட், இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராளிகள் அவருடைய மாணவரே ஒருவர் எழுதியிருக்கிறதாக மனோ சொன்னாருங்கிட்ட. அதை பார்க்க வேண்டும். எனவே நம்ம பேசுகிற போது இனிமையானது போல இருக்கும், ஆனால் அது கடுமையான முறையில் இருக்கலாம், கடுமையான சொற்களாக இருக்கலாம். எனவே நல்லவை சொல்கிற போது கூட அப்ப இந்த சொல் யாரை போய் நோக்கியதாக இருக்கலாம், அறவோருக்காக இருக்கலாம். இந்த குறள் அறவோர்கள் அறவுரை கூறும்போது தங்களுடைய அறத்தையும் கூட இனிமையாக சொல்ல வேண்டும், கடினமான வார்த்தைகளை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது என்று அரணாகாது என்றவரை சொல்வதை பார்க்கிற போது இந்த திருக்குறள் அவர்களை நோக்கியதாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றும். இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது. சரி, இந்த மறுமை இதை பற்றி நாம் பெரிய விவாதத்துக்கு போக வேண்டாம். திருக்குறள்ல எப்ப பார்த்தாலும் அறத்தை பற்றி பேசுவது, அறத்தினுடைய பயன்களை சொல்லும்போது இம்மை பயன் மறுமை பயன் சொல்வார். நம்முடைய தத்துவ நூல்களிலும் நம்முடைய சமய நூல்களிலும் இம்மை என்பது உலக வாழ்க்கை, மறுமை என்பது இது என்பதில் எனக்கு கொஞ்சம் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தேவர் உலகத்தில் இருக்கிற சொர்க்கமா
மோட்சமா 3 நிலை இருக்கிறது. அந்த இவ்வுலக வாழ்க்கை, அப்புறம் துறக்கம் என்ற சுவர்க்கம், அதுக்கு மேல மோட்சம். மோட்சமும் திரும்பி வரமாட்டோம். துறக்கத்துல திரும்பி வருவோம். திருக்குறள்ல இருமை என்ற சொல்லாட்சி இருக்கிறது. இருமை வகையிலிருந்து ஈண்டரம் பூண்டார். அது அந்த சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் ஒன்றாக கொள்ள முடியுமா? கொஞ்சம் அதில் நம்ம பார்க்க வேண்டும். அவருடைய அந்த கருத்தாக்கம் என்ன என்று நம்ம பார்க்க வேண்டும். எனவே அரணாகாது. மறுமை பயனையும் சொல்லுவாங்க. மறுமைனா அடுத்த அடுத்த பிறவி என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. சொர்க்கம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஏன்னா வீடு பிறப்புங்கிறார். இருமை வகையிலிருந்து ஈண்டரம் பூண்டாருங்கிற இடத்துல வீடு பிறப்பு என்ற இரண்டின் வகை என்று சொல்றார். அப்போ வீடு என்பது மறுமை பயன்கிறது வீடா இல்லை சொர்க்கமா தெரியல, பார்க்க வேண்டும். எனவே இதுதான் என்னுடைய திருக்குறளுடைய இந்த விளக்கங்கள். இதுல சில மேற்கொண்டு சில இலக்கண விளக்கங்களை சொல்லி இதை நம்ம அடுத்தது போகலாம்னு நினைக்கிறேன். இதுல மூவா போன்றவர்கள் பெரும்பாலும் அந்த மூவா திருக்குறளுடைய சொல், பொருள், அதனுடைய விளக்கம் இதை உணர்ந்து பொருள் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் மற்றவர்கள்லாம் இனியா அப்படிங்கிறது இனிமையாகங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க பலரும். இனிமைங்கிற அந்த வினைக்கு அடையாக வரக்கூடிய சொல்லல இனியனவாக அப்படிங்கிறத நான் விளக்கேன். பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். இனியனவாக இனிமையுடைய சொற்களை நல்ல சொற்களை நாம் பேசுகிற போது நல்லவை நாடி நல்லவான சொற்களை நாடி அதிலும் இனிமையான சொற்களை சொல்ல வேண்டும். பாவங்கள் தேய்ந்து தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் என்று சொல்லி அவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி மிக அழகாக அதை சொல்லியிருக்கிறார். வாசுபமானிக்கு நல்லவற்றை கண்டு இனிமையாக கூறின்னு எழுதிட்டார். பார்த்தீங்களா? இனிமையாக கூறின்னு இங்கே இல்லை. இனிமையாக கூறுங்கிறது பொருள் நாம அதனுடைய முக்கிய பொருளை நாம இழந்துட வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இதுல வாக்கியம் பார்த்தீங்கன்னா நல்லவை நாடி இனிய சொல்லில் அதனால் நல்லவை தேய அறம்பெருகும். அதனால்ங்கிறத இணைப்பு சொல்ல கொண்டு வந்துருக்கிறாரு. பரிமையாளர் நல்லவை நாடி இனிய சொல்லில் நல்லவை தேய அறம்பெருகும் சொல்லின் அதனால் அப்படிங்கிறத அவர் கொண்டு வராம அப்படியே அமைத்திருக்கிறார். இதுல நான் முன்பே சொன்ன மாதிரி நல்லவை என்பது நன்மை பயக்கும் சொற்கள். நல்லவை என்பது நல்ல செயலாம் இருக்கலாம். இந்த இடத்துல சொற்களை குறிக்கிறது. நாடி என்பது மனத்தால் ஆராய்ந்து. இனிய என்பதை பற்றி நான் சொன்னேன், அதை பற்றி கொஞ்சம் விளக்குறேன். இனியன என்ற அர்த்தம். இது குறிப்பு வினையாளனை இனியனவாக சொல்றது. இனியனவாக சொல்றதுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பழங்களை நன்றாக பொறுக்கலாம். நன்றாகனா பண்பு, அதாவது வினையடையாக வருது. நன்றா டூ இட் பர்ஃபெக்ட்லி. பழங்களை நன்றாக, பழங்களை நல்லதாக பொறுக்கு. நல்லதாக பொறுக்குன்னு சொன்னா பழங்களிலே நல்லதை தேர்ந்தெடுன்னு அர்த்தம். நல்லதாகன்னு அர்த்தம். எனவே நல்லனவாக என்று சொன்னால் நல்லனவாக நல்ல பழங்களாகன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்க யூ பிக்அப் தி குட் ஃப்ரூட்ஸ். குட் ஃப்ரூட்டுக்கு போயிருது, பொருளுக்கு அடையாக போயிருது, அங்கே செயலுக்கு அடையாக போயிருது, பெயருக்கு அடையாக வருகிறது. எனவே இனியனவாக என்று சொல்கிற போது பொருளுக்கு அடையாக வருது. அதாவது நல்ல சொற்களாக சொல்ல வேண்டும். அது நன்றாக சொல் என்ற அர்த்தம். இனிமையாக சொல் என்பது அர்த்தம் அல்ல. இனியன சொற்களாக சொல்லு என்பதிலேயே அது அடங்கி விடுகிறதுனால அந்த நுட்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். இது என்னை பற்றி நன்றாக சொல் அப்படின்னு சொன்னா நல்ல முறையில சொல்லுன்னு அர்த்தம். மோசமாக சொல்லாதே அர்த்தம். என்னை பற்றி அவர்கள் நல்லதாக சொல். நல்லதாக சொல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியா, கெட்டதெல்லாம் சொல்லாத என்று நாம நல்ல செய்திகளை என்று நாம் சொல்கிறோம்ல. செய்திக்கு பொருளுக்கு அடையாக வருகிறது ஆக என்பது. எனவே இந்த நுட்பத்தை உணர்ந்து மூவாவனுடைய இதுல இனிமை உடைய சொற்கள்னு சொல்றாரு. வாசுபமாணிக்க நம்ம போல பொது நிலையில புரிந்து கொண்டு இனிமையாக என்று சொல்லி வினையடையாக, அந்த வினைக்கு அடையாக அட்வர்பியலா அதை சொல்லிடுறாரு. எனவே இதை நமக்கு புரிந்து கொள்வோம். அதுதான் நான் விளக்கியிருக்கிறேன். இனிமையாக சொல் பண்பு, இனிதாக சொல் செயற்படு பொருளை குறிக்கக்கூடியதாக வரும். எனவே நன்மை பயக்கும் இனிமையான சொற்கள் என்று சொல்ல வேண்டும். அப்ப இனிமையான சொற்கள்னா
கடியான சொற்களை சொல்லக்கூடாது. அதான் குறிப்பட்சம். ஏன்னா நல்லா பேசியா அப்படின்னா மோசம் பேசாதேன்னு அர்த்தம். அவர் சொல்லுகிற போதுமே வந்து கடியானவற்றை சொல்லாதே அப்படின்னு அவர் சொல்லாம நல்லதே சொல்லிவிட்டார். இனிமையான பேச வேண்டியிருக்கிறனால இனிமையான சொற்களை சொல்லிவிட்டார் என்று பார்க்கலாம். எனவே இதை பார்த்து கொள்ளலாம். எனவே நல்லனவாகவும் இனியனவாகவும் உள்ள சொற்களை சொல்ல வேண்டும் அர்த்தம். சரி. சொல்லுமாயின் அது வந்து பழைய வடிவம். அல்லவை நான் முன்பே சொன்னேன். அது அல்லவை என்பது தனிச்சொல்லாக சொற்பேறு பெற்றுவிட்ட ஒரு சொல். பாவங்கள் என்ற பொருள் எடுக்கிறார். தேய்ந்து என்பது தேய்ந்து நாம பொருள் எடுக்க வேண்டும் இந்த இடத்துல. அல்லவை தேய்ந்து என்பது தேய்ந்து என்ற பொருள்படும். அல்லவை தேய்ந்து அறம் பெருகும். அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தேய்ந்து என்ற செயன் வாய்பாட்டு வச்சு செய்து வாய்பாட்டும் செயன் வாய்பாட்டுமாக திருந்துன்னு பிற இடங்கள் எழுதுவார். இங்க எழுதல. ஆனா அந்த பொருள் அப்படித்தான். ஆனா இங்க அவர் பொருள் அப்படி எழுதல. தேய அப்படிங்கிறதுல வந்து தேயன்னு தான் எழுதியிருக்கிறாரு. தேய்ந்துன்னு நம்ம பொருள் கொள்ளலாம். எனவே இதுதான் இதுக்குரிய விளக்கங்கள். இதுல இந்த அல்லவற்றை எங்கெல்லாம் வருகிறது, தீயவை, அறமற்றவை, பாவங்கள். இந்த அல்லவைங்கிறது திருக்குறளே நிறைய இடங்கள்ல வருகிறது. இதெல்லாம் நான் தொகுத்திருக்கிறேன். இனிய அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருதுன்னு தொகுத்திருக்கேன். இந்த யாப்புல பார்த்தீங்கன்னா இது கொழுப்பு இருக்கிறது. அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவை தேய அறம் மூன்றாவது. கொழுப்பு மோனை இருக்கிறது. ஒரு எதுகை இருக்கிறது. அல்லவை நல்லவை என்று இருக்கிறது. இரண்டாவது இதுல வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்ததுக்கு வரும்போது அதை நம்ம மறுபடியும் வளர்க்கலாம். எனவே இதுதான் என்னுடைய கருத்து. முற்று சரி. சரி, அடுத்த திருக்குறளுக்கு நாம் போகலாம். அடுத்த திருக்குறள் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்புரியா சொல். இங்க வந்து வேற மாதிரி இருக்கு. பாருங்க, நயனீன்று நன்றி இரண்டாவது தான் இருக்கிறது. நயனீன்று நன்றி பயக்கும் பயன். நயன் பயன் எதுகை இருக்கிறது. நயனீன்று நன்றி இரண்டாவது 1 2 இருக்கிறது. பயனீன்று பயக்கும் 3 4 இருக்கிறது. பண்பின் தலைப்பிரியா சொல் பயனீன்று பண்பின். இது அடியில வந்துருது. இதுகை வந்து மோனை வந்து விடுகிறது. இதை எப்படி விளக்குறாங்கிறத நான் யோசித்து கொண்டிருக்கேன். பிரபாகரன் இதை பற்றி பேசலாம். பிறகு அடியில வந்து வருகிற போது பயனீன்று பண்பின் என்று வருகிற போது அடுத்த அடியில போய் அந்த இது வருகிறது. தொடர்ந்து இதை பற்றி முன்னும் பேசியிருக்கோம். அதை பற்றி நாம் பிறகு பேசலாம். ஏன்னா யாப்பை பற்றி பிறகு பேசுவோம். எனவே நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்புரியா சொல். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்புரியா சொல். இதுல ஈன்றுங்கிறது 2 இடத்துல வருது, 2 முறை. அந்த சொல் அமைப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுல பாட வேறுபாடுகள். நயனின்று பயனின்று என்று தலைப்பிரியார் என்றும் தலைப்பிரியார் சொல் என்றும் காளிங்க பாடம். நன்மை பயக்கும் என்று நன்றி என்பதுக்கு நன்மை பயக்கும் பணியாளர்கள் பாடம்னு கொடுத்துருக்காங்க. எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை பார்க்க முடியல. நயனின்று நன்மை பயக்கும்னு ஒரு பாடம் இருக்கிறதாக ஐயா தண்டவாளீஸ்வரர் சொல்றாரு. எந்த சோடியில் இருக்கிறதுன்னு தெரியல. ஆனால் பொது பதிப்புகள்ல நயனின்று நன்றி பயக்கம் தான் இருக்குது. பிறகு நன்று பயக்கம் என்பது வஉசி கொண்ட பாடம். நயனின்று நன்று பயக்கும். தலைப்பிரியார் பாடம் நான் சொன்னேன். காளிங்கர் பாடம் மாதிரியே தருமர் பாடம் கொண்டிருக்கிறார். நன்மை பயக்கும் என்று தாமத்தர் பாடம். பயன் ஈந்து பயன் ஈன்று அப்படிங்கிறதுக்கு ஈந்து ஈதல் வேற ஈனுதல் வேற, ரெண்டும் வேற வேற சொல். ஈனுதல் என்பது பெற்றெடுத்தல் என்ற பொருள். ஈதல் என்பது கொடுத்தல் என்ற பொருள். ஆனா ரெண்டுக்கும் இந்த இடத்துல பொருள் வரலாம். பயனத்தை தந்து என்ற பொருள்ல பயன் ஈந்து, பயனை ஈன்று என்பது பயனை பெற்றெடுத்து. அந்த திருக்குறளுக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் இந்த ஈன் என்ற சொல். ஈனுதல் என்பது பெற்றெடுத்தல்.
அவருடைய அது ஒரு வகையான உருவகமாக ஒரு மெட்டபாரிக்கலா அவர் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றை ஈன்றெடுத்தல், ஒன்றிலிருந்து ஒன்று வருதல் அப்படிங்கிறத ஒரு ஈனுதல் என்ற ஒரு பிள்ளை பெயர் போல அவரை சொல்றது ரொம்ப அதிகமா இருக்கும் திருக்குறள். அதை நீங்க பின்னாடி கொடுத்துருக்க எத்தனை இடத்துல வருதுன்னு கொடுத்துருக்கேன். எனவே மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, பிறரால் விரும்பப்படுதலையும் பயந்து. நயன் அப்படிங்கிறதுக்கு பிறரால் விரும்பப்படுதல். நயன் என்ற சொல்லும் திருக்குறள் அடிக்கடி வருகிறது. நயன் என்றால் நீதி என்பது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அறம், விருப்பப்படுகிற பொருள் இதெல்லாம் வரும். எனவே பிறரால் விரும்பப்படுதல்னு ஒரு எடுத்திருக்காரு. பிறரால் விரும்பப்படுதலையும் பயந்து, நன்றி பயக்குங்கிறது பயந்து, பயன் ஈன்று, அது பொருளையும் பொருள் பயன்கிறதுக்கு பொருள்னு எடுக்கிறார். பொருளையும் பயந்து அறத்தினையும் பயக்கும். அறத்தினையும், அதாவது நயனின்று பயனின்று நன்றி பயக்கும் எடுக்கும். குணத்து என்றும் நீங்காத சொல். பண்புன்னா குணத்து என்றும் நீங்காத சொல். தலைப்பிரிதல்ங்கிறது ஒரு சொல். இந்த இடத்துல மறுபடியும் நாம அல்லவை பற்றி சொன்ன மாதிரி தலைப்பிரிதல்ங்கிறது ஒரு சொல். அதுவும் லெக்சியலைஸ் ஆயிடுச்சு. 2 சொல் சேர்ந்து கூட்டி சொல். தலைப்பிரிதல், நீங்குதல். திருக்குறள் அது மாதிரி வேற இடங்கள் வருகிறது. அதை நம்ம பேசுவோம், பொருள் பற்றி பேசுவோம். மணக்குடவர் மணக்குடவர் எப்படி வாக்கிய அமைப்பு கொண்டிருக்காருன்னா, நயனின்று பயனின்று நன்றி பயக்கும் பண்பின் தலைப்பிரியா. பண்பின் தலைப்பிரியா சொல் நயனின்று பயனின்று நன்றி பயக்கும் என்று கொண்டிருக்கிறார். ஆனால் பரிமேலழகர் வேற மாதிரி பாருங்க. நயனின்று நன்றி பயக்கும் ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி, நீதின்னு எடுக்கிறார். நயன் என்பதுக்கு நீதி, அது இம்மைக்கு. இம்மைக்கு நீதியையும் உண்டாக்கி, ஈன்று அப்படிங்கிறது உண்டாக்கி, பெற்று, ஒன்றை பெற்றெடுத்து, உண்டாக்கி, உருவாக்கி. தாய் மகப்பெற்றால் மகவை உண்டாக்கினால் அர்த்தம். பெற்றாள், ஈன்று. ஈன்று நன்றி பயக்கும். நன்றிங்கிறதுக்கு அறம்னு பொருள் எடுத்துக்கிறார். அது அறம் எதுக்கு நன்றி? மறுமைக்கு. மறுமைக்கு அறத்தையும் பயக்கும். எனவே ஈன்று அப்படிங்கிறதுக்கு பயக்கும்னு பொருள் சொல்லியிருக்காரு. பயக்கும். நயனின்று நன்றி பயக்கும் என்பதை ஈன்று அப்படிங்கிறதுக்கு உண்டாக்கி பயக்கும். சரி, பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச்சும். பயன் அப்படிங்கிறது பொருளால் பிறருக்கு நன்மையை கொடுக்கும். பயன் என்றால் நன்மை, பிரயோஜனம். அது எப்படி பொருளால் வரணும்? சொல் எப்படி பொருள் அதனுடைய பொருள் பயனுடையதாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மையை கொடுக்க வேண்டும். எனவே பயன் என்பது இனிமை, கேட்பதற்கு மட்டும் இனிமை இல்லை, பொருளாலும் இனிமை தர வேண்டும். பொருளால் பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பின் நீங்காத சொல். இனிமை பண்பு அப்படிங்கிறதுக்கு இனிமை பண்பு. பண்பு என்று அவர் குறுக்கி சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இது அதிகாரம் இனியவை கூறல். எனவே இந்த பண்பிலிருந்து நீ மாறக்கூடாதுன்னு சொன்னா, நீ இப்பொழுது நடந்து வருகிற இந்த நல்ல நெறி, நீ பின்பற்றுகின்ற இந்த செயல்கள் அர்த்தம். அந்த பண்பிலிருந்து நீ விலகாதே அப்படின்னு சொன்னா, நீ நன்றாக நல்ல செயல்களை செய்து வருகிறாய். அதாவது ஒரு பெரிய கொடையாளியை பார்த்து ஒரு முனிவர் வாழ்த்துகிறார். இந்த பண்பிலிருந்து நீ மாறாதே என்று சொன்னால், அந்த பண்பு உன்னுடைய கொடை பண்புன்னு அர்த்தம். எனவே பண்பு என்ற சொல் எந்த இடத்துல, அந்த பிராக்மேட்டிக்ஸ், அந்த உரைக்கோவை அல்லது பயன்பாட்டு சூழல்ல அந்த எந்த இடத்துல இருந்து பேசுகிறோமோ அதுக்கு எப்ப பொருள் வரும். இந்த திருக்குறள்ல பண்பு என்பது இந்த இடத்துல பண்பு நீங்கான பொது பண்பு இல்லை. நிறைய பேர் அதுக்கு பெரிய விவாதம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்புனா குவாலிட்டி, குவாலிட்டினா இனிமை பண்பு தான் குவாலிட்டிங்க இடத்துல, அதனுடைய சுருக்கம். எனவே அதனால இனிமை பண்பின் நீங்காத சொல். எனவே இனிமை என்ற சொல்லை இங்க கொண்டு வர்றதுக்காக அதிகாரத்தினாலே அந்த பொருளை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். அதிகாரம் என்பது பொருட்சூழல். நீங்க கொடையாளியை பார்த்து ஒரு முனிவர் இந்த பண்பிலிருந்து நீங்காதப்பா, இது மாதிரி நீ செய்து வருகின்ற நல்ல செயல் இருந்து நீங்காதுன்னு சொன்னா, அந்த செயல் கொடை செயல்னு அர்த்தம், கொடைப்பண்புன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சூழல் பொருள் தருகிறது. அதனால்தான் பண்புங்கிறது கொடைப்பண்புன்னு எடுக்கிறாரு. மற்றவர்களை பொதுவாக பண்பு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துருவாங்க. அது எப்படி நம்ம பொருள் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அணுகுமுறை பொறுத்திருக்கிறது. சரி, அடுத்தது
நீதி உலகத்தோடு பொருந்தல். நீதின்னு சொன்னா உலகத்தோடு பொருந்துதல், அதான் முக்கியம். உலகத்தோடு நீதியா அவர் நினைக்கிறதுன்னா இந்த உலக நீதி, உலகத்தோட ஒப்புரவு, உலக இயல்புக்கு ஏற்ப இருக்க வேண்டும். உலகத்தோடு பொருந்துதல். எனவே நீதியை உண்டாக்கணும், உலகத்தோடு பொருந்துகிற பண்பையும் உண்டாக்கி இம்மைக்கு. பண்பு என்பது அதிகாரத்தால் இனிமை மேல் என்றது. இது அனுஷங்கம்னு சொல்லுவாங்க. அதிகாரத்தால் பெறுவதை அனுஷங்கம்னு சொல்லுவாங்க. அனுஷங்கம்ங்கிறது ஒரு சொல்லுக்கு பொருளை அந்த பொருட்சூழல் வாக்கிய சூழலாலே பொருள் கொள்கிற ஒரு நிலை. அது எப்படி மொழி செயல்படு, இதுதான் மிஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருமா என்பதுதான் அவர் கேள்வி. மிஷினுக்கு இப்படி ஒரு கமாண்டை கொடுத்துட்டா அது பண்ணிரும் அப்படின்னு அவர் எதிராளிகள் சொல்றாங்க. இவர் நம்ம சொம்ஸ்கி சொல்றாரு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னா, இது நீ இந்த இடத்துல பொருள் கொள்ற போது இதுக்கு நீ இதுல இருந்து பொருள் கொள்ளணும், மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மிஷின் படிச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி. தலைப்பிரிதல் ஒரு சொல் நீர்மைத்து. தலைப்பிரிதல், தலைப்பிரிதல்ங்கிறது ஒரு சொல் நீர்மைத்து, அது உபசர்க்கம்னு பிரயோகத்துல சொல்றாரு. அவர் நம்முடைய இலக்கண குத்தாசிரியர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, தமிழ்ல உபசர்க்கம் இல்லை என்று. ஏன்னா தலை என்பதே தனிச்சொல். உபசர்க்கத்துல இடைச்சொற்கள் தான் உபசர்க்கமாகும். அதிகாலைன்னு சொன்னால் அதிங்கிறது இடைச்சொல், மிகுதி அப்படிங்கிற பொருள்படக்கூடிய. ஏன்னா உபசர்க்கமாக சொல்ல முடியுமா? பலவகை உபசர்க்கத்துல இது ஒன்றுன்னு அவர் சொல்றாரு. பிரயோகத்துல எத்தனையோ உபசர்க்கம் சொல்றாரு வடமொழியில. அதை நாம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். அப்ப இது நீதிபதிகளுக்கு கூறியது என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த திருக்குறள் நீதிபதிகளுக்கு, நீ நீதிமானாக இருக்கிற நீதிபதிகள்னு சொன்னா நாம நினைக்கிற மாதிரி இன்றைக்கு அவர் தர்மாசன பட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது அறக்களத்து அந்தனர், அறக்களத்திலே இருந்து நீதி சொல்லக்கூடிய அந்தணர்கள் அல்லது நீதி சொல்லக்கூடிய அரசர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அறம் சொல்லும் வாய்மை என்பது அந்த காலத்துல அரசாங்க நீதிமன்றங்கள்ல தர்மாசனம், தர்மாசனம் நீதிமன்றத்துக்கு பேரு. தர்மாசன பட்டர்ங்கிறது தர்மாசனங்கள்ல இருந்து நீதியை சொல்லக்கூடியவர்கள், அறநூல்களை எல்லாம் ஆராய்ந்து இதுக்கு இது என்று சொல்லக்கூடியவர்கள். அரசனும் சொல்லலாம். கரிகாலன் போன்ற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அது பொற்கை பாண்டியன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே மனுநீதி சோழன் கதையெல்லாம் தெரியும். அது மாதிரி இது அரசர்களுக்கு, அதாவது நீதியை சொல்லுவர்களுக்கு சொன்ன திருக்குறள் போல எனக்கு தோன்றுகிறது. சரி, இதை விட்டு விட்டுருவோம். அடுத்து பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள்னு அவர் சொல்றார். நல்ல பண்புன்னு அவர் இனிமை பண்புன்னு அவர் குறிப்பாக சொல்லுகிறார் பெருமையாளர். ஏனென்றால் அதிகாரம் இனிமையை பற்றி சொல்லுகிறது. வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை. எனவே இந்த பொருள் சொல்றது இத்தனை நுட்பங்கள் இருக்கு. அதாவது மனிதர்களே இப்படி பொருள் வேறுகிற போது கருவி இந்த பொருளை பிடிக்குமா, யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, யோசிப்போம். இலக்கணம் பயனை கொடுத்து இனிய பண்பு நின்றும் நான் எழுதிட்டு போகிறார். நீங்காத சொல் பிறர் விரும்பும் இயல்பை அழித்து நன்மையை கொடுக்கும். சரி, வாக்கியம் நான் முன்பே சொன்னேன். நயனின்று பயனின்று நன்றி பயக்கும் பண்பின் தலை. நயனை தரும், பயனை தரும், நன்மையை தரும் என்று சொல்லி மனக்கொடுவர் நினைக்கிறாரு. பரிமையாளர் நயனின்று நன்மை பயக்கும், இது பயனின்று பண்பின் தலைப்பெரியாச்சு. பயன் தரும் பண்பின் தலைப்பெரியாச்சு. பயனை தந்து, பயனை தந்து பண்பின் தலைப்பெரிய. பயனை தரும், தந்து என்பது தரும் என்ற பெயரச்ச பொருள்பட இங்கே வருகிறது. நாம் முன்பு அதை பார்த்திருக்கோம். விருந்தோம்பி வேள்வி, விருந்தோம்பும் வேள்வி என்பது போல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பயனீனும் பண்பின் தலைப்பிரியா சொல் என்ற நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வினையச்சம் இந்த இடத்துல பெயரச்சம் போல வருகிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, எனவே நயனின்று நன்றி பயக்கும் என்பது நயனியினும் நன்றி பயக்கும் என்றும் விளக்கலாம் என்று நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, சொல்லடைவுல நயன் என்பதற்கு ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியையும் பரிமையாளர் சொல்றாரு, பிறரால் விரும்பப்படுதல்னு சொல்றாரு, பயந்துங்கிறது மனக்கொடவர் சொல்றாரு, உண்டாக்கி என்று பரிமையாளர் சொல்கிறார், நன்றி அப்படிங்கிறதுக்கு அறம், ரெண்டு பேருமே வறுமைக்கு அறம்ங்கிறாரு. அவர் அறம்னு பொதுவாக சொல்லி போகிறாரு. பயக்கம் பயக்கம் தான், அதில் பொருள் வேறுபாடு இல்லை. பொருளால் பிறருக்கு நன்மை, பொருள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஈன்றுங்கிறதுக்கு பயந்து மனக்குடவர் கொடுத்துன்னு சொல்றாரு. ஈன்றுனா கொடுத்துன்னு பொருள் சொல்றாரு. ஏன்னா சினானிம்ஸ், அதாவது ஒருவர் பொன்மொழிகளை ஆளுகிறார். பயத்தல், ஈனுதல், கொடுத்தல், தருதல், இதெல்லாம் ஒருவர் பொன்மொழிகளாக. கொடுத்தா ஒருவனுக்கு கொடுத்து
சரி. இனிமை பண்பின் அது வந்து நான் முன்பே சொன்னேன். பண்புங்கிறது இனிமை பண்பை குறிக்கிறது. குணத்தினின்றும் இது ஒரு வகை விகாரம். பண்பு என்பது இனிமை பண்பு வந்து வாழ்க்கை, இல்வாழ்க்கையில வாழ்க்கைன்னு சொல்லுவார். அது இல்வாழ்க்கைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இது அதிகாரத்தை நோக்கியது அனுஷங்கம் சொன்னோம். தலைப்பிரிதல். தலைப்பிரிதல் என்பது நீங்குதல் என்று ஒரு சொல். தலைப்பிரிதல். தலைப்பிரியாத சொல். அதிலிருந்து நீங்காத சொல். அப்போ தலைப்பிரிதல், அந்த தலை என்பதை வைத்துக்கொண்டு தலைக்கூடி, தலை செல்லா, தலைப்பட்டவர்க்கு தலை தலைப்பிரிதல் என்று திருக்குறளில் நிறைய வடிவங்கள் இருக்கின்றன. இந்த தலைப்பிரிதல் என்பதை ஒரு சொல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தலைப்பிரிதல் என்பதற்கு பரிமேலழகர் என்ன சொன்னாரு? ஒரு சொல் நீர்மைத்துன்னு சொன்னார். இந்த ஒரு சொல் நீர்மைத்துன்னு பரிமேலழகர் வேற இடங்கள்லையும் சொல்கிறார். இங்க சொல்றாரு, அதாவது திருக்குறள் வரக்கூடிய இது மாதிரி கூட்டு அமைப்புகளை சொல்கிறார். தலைப்பிரிதல் ஒரு சொல். தலை சென்றார்க்கு என்ற ஆசார கோவையும் அது என்று தலை செல்லுதல் அப்படிங்கிற ஆசார கோவை காரியத்தினை கேட்கிறாரு. அதாவது அழுக்காறு என்பது ஒரு சொல். தலைப்பிரிதல் என்பது ஒரு சொல் நிர்ணயித்து உய்த்து விடும். இது வந்து துணைவினை. உய்த்து விடும்னா உய்க்கும்னு அர்த்தம். அல்லாப்பர் சோகாப்பர் ஒரு சொல். தலைப்பிரிவு சொல்லியாச்சு. அழிந்து விடும், எழுந்திருக்கும், எழும்னு அர்த்தம். அது வந்து துணைவினை. துணைவினைகளையும் துணைவினையோட வருவதையும் ஒரு சொல் நிர்மித்துன்னு அவர் சொல்றார். கூட்டுவினை துணைவினையாக வரக்கூடிய வடிவங்களையும் அவர் வந்து சொல்றாரு. கூட்டுவினை கலப்பு வினைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பேராசிரியர் மாதையன் கூட அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, பார்க்கலாம். சரி. கையாறு, கையறுதல் ஒரு சொல். இதற்கு இடும்பைன்னு பொருள் சொல்லியிருப்பாரு. ஒழுக்க நெருண்டி உரைப்பாறு முளர்னு சொல்லியிருப்பார். கையாறு, கையாறா கொள்ளாதாம், துன்பமாக கொள்ளாதாம் என்று சொல்லி ஒரு பொருள். அது ஒழுக்க நெறி என்றும் அவர் பொருள் சொல்லியிருப்பார். ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும்னா தவிர்க. ஓதல்னா ஓதுதல் அல்ல, தவிர்தல் வேண்டும்னு அர்த்தம். தவிர்தல் வேண்டி இருப்பார்னா எழுந்திருப்பார் என்பது போல ஒரு இப்படி சொல்லியிருப்பாரு. இந்த அதுக்கு மையாத்தல், மையாத்தி நெஞ்சேன்னு காமத்துப்பால வரும். அது இருமாத்தல் செம்மாத்தல் போல ஒரு சொல் சொல்லுவாரு. நீங்கி நிறுத்து, அதுவும் ஒரு சொல் நிர்மித்துன்னு சொல்லுவாரு. எனவே இதை கூட்டு வினை கலப்பு வினை என்றெல்லாம் நம்ம அதை வகைப்படுத்துவாங்க. இது தலைப்பிரிதலில் வரக்கூடிய தலை என்பதை உபசர்க்கம் என்று பிரயோக வகையத்தில் சொல்லுவாரு. ஆனா வந்து இலக்கண புத்தாசிரியர் அதை அப்படி எடுக்கல. எனவே இந்த பிரி, ஆறு இதுவற்றெல்லாம் ஒரு வினையாக்கி வெர்பலைசர், தலைப்பிரிதல், இணை பிரிதல், உயிர் பிரிதல் போல இந்த பிரிதல் என்பது வினையாக்கியாக ஒரு வெர்பலைசராகவும் வரும், துணை வினையாகவும் வரும். எனவே இந்த கூட்டு வினைகள் கலப்பு வினைகள் வரக்கூடிய இரண்டாவது வினைப்பகுதிகள் வினையாக்கிகளாக, வினையை அதாவது செயல் ஆக்கிகளாகவும் பிறகு துணை வினைகளாகவும் வரும். துணைவினை என்ற சொல்லாட்சி நம்முடைய பிரயோகத்துல வினையடை என்ற பொருளிலையும் பயன்படுத்துகிறார். நீ ஓடி சென்றான் என்பதில் ஓடி என்பதை அவர் வந்து துணை வினைங்கிறார். அதாவது ஓடிங்கிறது வினையடைன்னு நாம் இன்றைக்கு சொல்லுவோம். ஒரு மாதிரி வினைக்கு அடையாக வருகிறதுன்னு சொல்லி he went running அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து அதை வந்து துணைவினைன்னு சொல்றாரு. இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள் நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்தேன். ஈன் வந்து 18 இடங்கள்ல திருவள்ளுவருக்கு பிடித்த சொல் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஈன் என்பது ரொம்ப பிடிச்சமான சொல். பெறுதல், அது ஒரு மெட்டபாரிக்கலா வருது, ஒரு உருவக பொருள்னால அவருக்கு பிடிச்சிருக்குமா தெரியல. ஒரு கவிஞராக இருக்கிறனால அந்த சொல்லி அவர் அதிகமாக அதை சொல்கிறார் என்று சொல்கிறது. இந்த மறுமை இம்மைமை பற்றியெல்லாம் நான் அதிகம் பேசல, அதை நம்ம பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த திருக்குறள் ஒரு மாதிரி அறவோரை நோக்கிய ஒரு திருக்குறளாக இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. எனவே இதோட நாம் இதனுடைய யாப்பும் நான் முன்பே சொன்னேன். இது கொஞ்சம் வேறுபட அமைகிறது என்று சொன்னேன். நயன் ஈன்று நன்றி பயக்கும்
பயன் ஈன்று பண்பின் தலைப்புரியா சொல் என்பதையும் நம்ம நினைத்துக் கொள்ளலாம். தலைப்புரிகள் ஒரு சொல்லுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். நான் இதோட இதை நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த யாப்பை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். இதோட நம்ம உரையை நிறைவு செய்துவிட்டு இந்த அரங்கை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இது இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கு அதுல வந்து கொஞ்சம் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. இது வந்து என்னன்னா, ஒரு வகையில அதாவது கலாச்சாரம், லாங்குவேஜ், இது எல்லாமே ஒரு பெரிய ரோல் வந்து அது பிளே பண்ணுது. சரி. உதாரணமா ரொமான்ஸ் லாங்குவேஜஸ்ல வந்து இப்ப இங்கிலீஷ் டு ஜெர்மன் டு பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இந்த மாதிரி இதுல வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன், அதுவும் நான் லிட்ரரி டெக்ஸ்ட், சயின்டிபிக் டெக்ஸ்ட், விஞ்ஞானபூர்வமான இது அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்டிங்ஸ், இதை வந்து ஓரளவு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுது. மற்றபடி இலக்கியம் சம்பந்தப்பட்டதுல நிறைய அந்த மொழிகளுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் வருது. நமக்கு வந்து அது ஒரு பெரிய சவால். இவங்க சாதாரணமா சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா நடக்காது. இப்ப ரீசெண்டா ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சினாப்சிஸ் என்கிட்ட வந்தது. அது வந்து ஒரு ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட். அதாவது வகுப்பறையை வந்து நிச்சயமாரா மாத்தி, வகுப்பறையில் நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து டெக்னாலஜி மூலமா சொல்லிட்டு கேள்வி பதில் உரையாடல் அதை வந்து கிளாஸ்ல வச்சுக்கிறது. இந்த ஒரு கான்செப்டுக்கு பேரு தான் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ன்றது பிஹெச்டி தீசிஸ்ல வந்து ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அது மெஷின் டிரான்ஸ்லேட் போகும்போது மாற்றி போடப்பட்ட வகுப்பறை அப்படின்னு வருது. தோசையை மாற்றி போட்ட மாதிரி வகுப்பறை அப்படி மாற்றி போட்ட மாதிரியே ஒரு இதுல வருது. அது ஒரு சிக்கல். இன்னொன்னு, அந்த அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 30 to 40 விழுக்காடு தான் இருக்கு. ஸோ இதுல இன்னும் நிறைய அவங்க பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி, அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஆனா இப்போதைக்கு மெஷின் டிரான்ஸ்லேஷனை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா தான் அதை கையாள முடியும். என்னதான் மெஷின் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் மனித அறிவுன்றது வந்து அதுல செயல்பட்டா தான் அது வந்து பயனுள்ளதா வரும் அப்படின்றது என்னுடைய அனுபவம். வணக்கம் சார். ராமானுஜம் சார் கருத்துக்கு நான் முழுக்க உடன்படுறேன் சார். சார், மனித மூளையை உருவாக்கிட்டா சேர்க்கையா? ஆமா சார். அது என்னதான் ஒண்ணு இல்ல, தமிழ்லயே சொல்லும் போது நம்ம முன்ன பின்ன என்ன சொன்னாங்க, எதுக்காக சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கன்னு தமிழ்லயே, தமிழ் வார்த்தையே ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் இங்க வந்தேன்னு மொழிபெயர்த்துட்டா முடிஞ்சிடாது அந்த வாக்கியம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ராமானுஜ சாரோட அதை பேச ஆரம்பிச்சா, இந்த திருக்குறள் உண்மையில இப்படி ஒரு ஆய்வுல இதை குறுக்கிட்டு இது நான் வளர்த்த விரும்பல. ஆமா, அது நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ராமானுஜம் சார் கருத்துக்கு எனக்கு முழு உடன்பாடு. நானும் உடன்படுகிறேன். இதெல்லாம் சாத்தியமாகுமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒருவேளை எதிர்காலத்துல எப்படியோ, இன்றைய தேதியில சாத்தியம் இல்லை சார். இல்ல, ஆனா எந்திரத்தால சாத்தியம் இல்லை. வளர்ச்சி வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். சாத்தியப்படலாம். இதெல்லாம் பிரச்சனைகள், இதெல்லாம் சவால்கள் என்றது சொல்ல வரும். ஆமா, ஒவ்வொரு வரியும் பல முறை படிச்சு பார்த்துட்டு மொழிபெயர்க்க வேண்டியதா இருக்குது. அவங்க உண்மையா மூல ஆசிரியர் என்ன சொல்றாருன்றது விளங்கி கொள்ளவே சமயத்துல நிறைய நேரம் தேவைப்படுது. அது அப்படி பார்த்தா, இப்ப நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்ப இந்த சிற்பி பாலசுப்ரமணியன் இவங்க எல்லாம் கூட தான் பாரதியுடைய கவிதைகளை வந்து மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்ல நம்ம பாரதியை படிச்சவங்களுக்கு வந்து அந்த இது படிக்கும் போது அதுல உள்ள வித்தியாசங்கள் நிறைய தெரியும். உயிர் இருக்காது. உயிர் இருக்கோ இல்லையோ, புதுசா படிக்கிறவங்களுக்கு அதுல உயிர் இருக்கிற மாதிரி சொல்றாங்க.
ஆனா நம்ம பாக்குற உயிர் வந்து உயிர் ஊக்கம் பண்றது வேற மாதிரி இருக்கு பாரதியுடைய ஒரிஜினல் ரைட்டிங். இல்ல அதாவது புதிய தொழில்நுட்பம் வந்து மனிதர்களுடைய வேலையை காலி செய்யற மாதிரி மனிதனுடைய மொழி காலி செய்திருச்சுன்னா இந்த செயற்கை மொழி மூளையை காலி செய்ய வாய்ப்பு இல்லை சார், தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. தெரியல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்து ஒரு வார்னிங் நமக்கு எச்சரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல இந்த ரோபோக்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு மனசனே இல்லாம ரோபோக்களே இந்த கிரகத்தை வந்து ஆட்சி செய்யும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு சார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நான் ரொம்ப குறுக்கில் நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருந்தேன் சார், அங்க ரோபோ வந்து சர்வ் பண்ணுது. ஓஹோ. அதாவது நீங்க கொக்கா அல்லது வேற எதுனா நீங்க கமாண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரோபோ வந்து ரூமுக்கு கொடுக்குது. நானும் கொடுத்திருந்தேன். அப்போ அந்த ரோபோ வரக்குள்ள அங்க எப்படி இருந்ததோ அது திறந்து இருந்தது, யாரோ பாதி குடிச்சிட்டு வச்சிருக்கிறான். அது புரிஞ்சுக்கல, இதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்றது அந்த ரோபோ தீர்மானிக்கல. அது வேலை அந்த அங்க அந்த அந்த என்னது ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த கொக்காவை எடுத்து வரணும், அதை எடுத்து செய்யுது. அது இதை கொண்டு பாதி உபயோகப்படுத்துறத கொண்டு போய் கொடுக்கலாமா கன்சியூமருக்கு அது தெரியல. அதுக்கு அது சரியா கமாண்ட் கொடுத்து அதுதான் சொல்ல வரேன் நான். இன்றைய தேதியில இன்னும் முழுமையா இருக்கலாம். நாளைக்கு சரியாகலாம். நாளைக்கு அதே ரோபோ சரியான கொக்கா அந்த டின்னை கொண்டு வந்து கொடுக்கலாம். இன்றைய தேதியில பிரச்சனை இது, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, அது நம்ம எப்படி கட்டளை இடுறோமோ அந்த கட்டளையே நிறைவேற்றும், அவ்வளவுதான். அதான் ரொம்ப தூரம் போகணும் சார். நம்ம திருக்குறளுக்கு வரும் இந்த தலைப்படியா சொல்றேன்னு இருக்குல்ல சார், தலைப்பிரிதல் வந்து இப்ப உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே அது வரும்போது இப்ப தலை கூடி என்றது வந்து ஒரு சொல்லா இல்ல ரெண்டு சொற்களா? தலைக்கூடிங்கிறது ஒரு சொல்லுங்க. தலைக்கூடி தலைக்கூடி ஒரு சொல் நீர்மைத்து சேர்ந்துன்னு அர்த்தம். தலை கூடுதல் இல்ல சார், தலைக்கூடி வந்து ரெண்டு சொல் தான், ஆனா அது ரெண்டும் சேர்ந்து ஒரே சொல்ல வருது, அப்படிதான் நம்ம எடுக்கணும்ல. தலைப்பிரிதல் தலைப்பெய்தல் எல்லாமே தலை ஒரு சொல் பெய் ஒரு சொல் தானே, ஆனா ரெண்டும் சேர்ந்து அது ஒரு காம்பவுண்ட் அந்த பாட்டம் வருது, அப்படிதானே எடுக்க முடியும். அது எப்படி ஒரே சொல்? ஆனா ஒரு பொருள் படுற போது இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, இப்ப வந்து தலைக்கூடி அப்படிங்கிறப்ப கூடுதல் அப்படிங்கிற பொருள் தான் வருது. சேர்தல்ங்கிற பொருளை வந்து இன்டென்சிஃபை பண்றதுனால அந்த தலை அப்படிங்கிறது உபசர்க்கம் அப்படின்னு ஒரு சொல் நீர்மைத்து அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க அது ரெண்டு சொல் அங்க இருக்குது இல்ல, நம்ம எப்படினாலும் அது நீங்க ரெண்டு சொல் இருக்கு, ஆனா ஒரு சொல் நீர்மைத்து ஒரு சொல் போல இயங்குகின்றது. அப்ப அதே மாதிரி நீங்க இந்த பிரயோகத்துல துணை வினைன்னு சொன்னீங்கல்ல, அந்த கான்செப்ட் வந்து அது அவ்வளவா அது துணை வினைன்னு சொல்றது அவர் காலத்துல ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சொல்ல அந்த இடத்துல அந்த சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது அப்புறம் வரலாற்று ரீதியா சொன்னேன், நான் விளக்கத்துக்காக சொன்னேன். அவர் அப்படி கருதுறாரு, துணை வினைங்கிறதுக்கு வெவ்வேறு பொருள் கொண்டிருக்காங்கிறதுக்காக சொன்னேன். மாதையன் சார் இருக்காரா? இருக்காரு போல் இருக்க. மாதையன் இருக்காரு இல்ல, பேராசிரியர் மாதையன் இந்த யாப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபாகரன் சார். அதுல என்ன சார், அத பயனின்றுங்கிறது பயனின்று பண்பில் தலைப்பிரியா சொல் கீழே வரும்னு சொல்றீங்களோ? ஆமா, பயனின்றுன்னு வருது, மறுபடியும் பா வருது இல்ல, அது எப்படி அது மாதிரி வர்றதை எப்படி நீங்க எடுப்பீங்க? அது எடுக்க முடியாது சார், ஏன்னா அந்த ஒரு வரியோட அது முடியுது, அதனால அது இந்த இதுக்கு வராது. நீங்க வந்து ஒரு அந்தாதி அமைப்புல ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அந்தாதி மாதிரி அதை கொண்டு வர முடியாதோ? இல்ல சார், அந்தாதினா கடைசி எழுத்து தானே சார் முதல் எழுத்தா வரும், இது அந்தாதி ஆகாதுல்ல. அது சரிதான், நாங்க பாப்பான்னு மறுபடியும் வருதே. இல்ல சார், அது வந்து நீங்க ஒரு லைன்ல தான் பார்க்கணும். அதாவது யாப்புல வந்து நாற்சீர் அடி ஒன்றில் அப்படியே பார்க்கப்படுகின்றவை வந்து இந்த மோனை பொழிப்பு அப்புறம் கீழ்கதுவாய் மேற்கதுவாய் அப்படி வரதெல்லாம்.
அது இது வந்து இது எதுகையாவும் இருக்கலாம், மோனையாவும் இருக்கலாம், ஈவன் இயைபா இருக்கலாம், இப்படி எது வேணாலும் வரலாம். பட் அதுக்கு தான் நம்ம இப்படி அது வந்து ஒரு அடி நார்ச்சீர் அடியா தான் இருக்கணும். அதை வந்து மற்றதுல கூட நம்ம பார்க்க மாட்டோம், சரியானபடி பார்க்க கூடாது. அது வந்து நார்ச்சீர் அடிக்கு மட்டும் உரிய ஒரு இது. அதே மாதிரி இந்த அடிதோறும் வரும் மோனை இருக்குல்ல, அதாவது இப்போ நல்லவை கீழே வந்து அல்லவைன்னு வருதுன்னு வச்சுக்கீங்களேன். ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து முதல்ல நல்லவைன்னு இருந்து 2வது லைன் அல்லவைன்னு வந்தா அதுதான் நீங்க வந்து அடிதோறும் இருக்கின்ற அடிமோனை, அடி எதுகை, அடி முரண் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதுக்கு 4 சீர் இருக்கிறதுல தான் பார்க்கணும், அந்த ஒரே லைன்ல தான் பார்க்கணும். ஒரு லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு போறத வந்து நம்ம எடுக்கிற வழக்கம் கிடையாது. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் இந்திரா. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய சீர்ல இருக்கக்கூடிய எதுகையோ மோனையோ அடுத்த அடி எடுக்கிற முதல்ல வர்ற போது இதை எப்படி நாம பாக்குறது? அதுல அப்படி யாருமே பார்க்கல சார். அவங்க அத ஒரு பாயிண்டா இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா ஒரு அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய போயிரும்ல. இப்ப இப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு வரையறைக்குள்ள அடங்குமான்றது ஒரு கேள்வி. நம்ம வேணா சொல்லிக்கலாம், அவர் வந்து அந்த என்ன சொல்றது அந்த மோனை அமைப்பை தொடர்கிறார் அப்படின்னு நம்ம அழகாக இருக்கிறதுன்னு வேணா சொல்லிக்கலாம். இலக்கண ரீதியா இவ்வளவுதான் வச்சிருக்கிறாங்க. இப்படி போறதுலயும் கஷ்டம் இருக்குல்ல. நீங்க 3 லைன் 4 லைன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்க இன்னும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் அதெல்லாம் யாராவது ஒருத்தர் தானே சார் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பேர் கொடுத்து நம்ம ஒரு வகையறைப்படுத்தி வைக்கல. பார்க்கணும். ஆனா அது பார்க்கலாம் இல்லையா? பாப்பா ஒரு என்ன மாதிரி அதை செய்திருக்கிறாங்கிறத யோசிக்கலாம், எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் இல்ல சார். அதாவது நம்முடைய இலக்கண வரையறைப்படுத்தி இருக்கிற நிலையில வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. அதை வந்து அவங்க யோசிக்கல. ஒரு அடியில நார்ச்சீர் அடியில இருக்கிறது மட்டும்தான் அவங்க இடம் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்க்கணும்னா நம்ம வந்து அது எந்த அளவுக்கு வருது, இது இந்த புலவருக்கு இப்படியே இதை தொடர்ந்து செல்லுகின்ற நிலை இருக்கிறதா, அடி கடந்தும் அதாவது நார்ச்சீர் அடியில மட்டும் நிக்காம அந்த 5வது சீரிலும் அதை தொடர்ந்து செல்லுகின்ற நிலை இந்த புலவருக்கு நிறைய இருக்குதா, அப்ப நிறைய புலவர்களுக்கு இருந்தா இன்னொரு இது இதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கலான்னு வேணா நம்ம சொல்லி பார்க்கலாம். பிரபாகரன் அதை கவனிங்க. சரி சார். அதுல இந்த இப்ப இயைபு எடுக்கும்போது மேல இருக்கக்கூடிய 4வது சீர்ல வந்து இப்ப சொல்லுன்னு வருதுன்னு வைங்களேன். அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த 3வது சீர்ல சொல்லு வருது. இதை அவங்க இயைபா கன்சிடர் பண்றாங்க. அதே மாதிரி இது ஒட்டுமொத்த ஓசையில ஒரு ஓசை நயத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம ஒரு புது வகையா இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அப்படி கொடுக்கலாம். ஏன்னா யாப்பிலக்கணம் முடிந்து போன கதை இல்லைல்ல, நம்ம புதுசாவும் ஏற்படுத்தலாம்ல. இல்ல நீங்க புரிதா ஏற்படுத்த கூடாதுன்னு கிடையாது பிரபாகரன். ஆனா அதுக்கு வந்து இப்போ நீங்க நிறைய ஸ்டடி பண்ணணும். எவ்வளவு இடத்துல வருது, இந்த புலவருக்கே உரியதா அப்படின்லாம் இருக்குல்ல நமக்கு. அது பொதுவா தமிழுக்கே உரிய விதி அப்படின்னு நம்ம சொல்றது கஷ்டம். நீங்க ஒரு தமிழுக்கே உரிய விதின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா நீங்க திருக்குறள் மட்டும் இருக்கிற இலக்கியங்கள் எல்லாத்தையும் பார்த்து அந்த குறிப்பிட்ட இலக்கியத்துல எல்லாம் இது போல வருதான்னு பார்த்துதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சும்மா சொல்லி முடியாது. இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும்னா இது இந்த குறிப்பிட்ட புலவர் திருவள்ளுவருக்கு இப்படி அமைப்பது அவருடைய இதுல ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எப்பவுமே 4 அடிக்கு பிறகும் பின்னாலே இங்க நார்ச்சீர் அடிக்குல இருக்கிறது கடைசியில இருக்கிறதுலயும் முச்சீரடியுடைய கடைசியில இருக்கிறதையும் இயல்புன்னு சொல்லுவோமான்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இலக்கண ஆசிரியர்கள் சொல்லிருக்காங்க. யாப்பருங்கல விருத்தியில் அந்த விதி இருக்கு. யாப்பருங்கல விருத்தியில் அது வருது தராங்களா? சரி, நான் அதை அதுக்கு உதாரணம் கூட தர்றாங்க. அப்புறம் இந்த பேர் சொல்றாங்க, வேற ஏதாவது பேர் சொல்றாங்க. அடி ஐபுன்னு தான் கொடுக்குறாங்க. அடி ஐபுன்னு தான் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து பல விகற்ப குறள் வெண்பாக்கள்ல இது திருக்குறள்ல மட்டும் இல்ல, குறள் வெண்பா இருக்கலாம், பல விகற்ப நேரிசை வெண்பா இருக்கலாம், இப்போ வந்து இன்னிசை வெண்பா, இதுல எல்லாம் இந்த மாதிரி நிறைய வருது. யாப்பருங்கல விருத்திலேயே இந்த மாதிரி கடைசியில வரக்கூடிய சீர்ல இப்போ வந்து பா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தால வந்து இது பல விகற்பம் தானே. இது வந்து இப்ப நமக்கு வந்து இந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விகற்பம் கிடையாது, பல விகற்பத்துக்குள்ள இது வரும். அப்படி இருக்கும்போது இந்த பல விகற்ப வெண்பாக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி அப்பருங்கல விருத்தில வரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான வெண்பாக்களை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி இதுக்கு ஒரு விதி வகுக்கலான்னு தான் தோணுது.
இல்ல அதுதான் சொல்றேன். அது ஒரு நீங்க வந்து இலக்கியத்தை நிறைய இலக்கியத்துல இருந்து எடுக்கணும். அப்படி வந்தாதான். ஆனா ஒரே ஒரு இலக்கியத்துல இருந்தா கூட அதாவது குறிப்பிட்ட இலக்கண ஆசிரியருக்கு அந்த இலக்கிய ஆசிரியருக்குரிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இப்படி வைக்கிறது வந்து அவருடைய தனித்துவ பாங்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு நினைச்சு அதை வந்து ஒரு இலக்கணப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரே ஒரு புலவரை மட்டும் செய்ய முடியாது. யாப்பருங்கல் விருத்தியில் இருக்கிற எடுத்துக்காட்டை வச்சு மட்டும் நீங்க செய்ய முடியாது. அதுக்கு வந்து நீங்க நிறைய இலக்கியத்தை பார்த்து எல்லாத்துலயுமே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம போக முடியும். இல்ல மேடம், இப்ப நச்சினார்ஜர் வந்து மண்டில வெண்பா ஒரு வெண்பா சொல்றாரு. இந்த மண்டில வெண்பா கான்செப்ட் வேற யாரையும் கிடையாது. இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா அதுக்கான ஒரு சாத்தியப்பாட்டை அவர் கொடுத்துட்டு அதுக்கு அவர் பேர் வேற வைக்கிறாரு. அது இருக்கோ இல்லையோ எங்கேயோ ஒரு தனிப்பாடல அவர் எடுத்தாட்டிக்கிட்டு அது மண்டில வெண்பான்னு பேர் வைக்கிறாரு. வீரச்சோழியத்திலையும் 7 வகை பத்திய கவிக்கு இலக்கியம் கிடையாது. நம்ம நேரடியா தேடி பார்த்தா இலக்கியம்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது பெரும்பான்மையா. ஆனா அவர் வந்து ஒரு சிந்தனை குழுவில இருந்து அவங்க உடைத்து கொண்ட இதுக்கு வந்து அவங்க வைக்கிறாங்க. சோ ஒரு பாடல் அது அது தனிப்பாடலோ எதுவோ ஒண்ணு உருவாக்கப்பட்டு விட்டது என்றால் நம்ம வந்து அதை வைக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு பாடலா இருந்தாலும் இப்போ வைக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஒரு பேர் கொடுக்க போகும்போது எப்படி கொடுப்பீங்க? ஒரே ஒரு பாட்டை வச்சுட்டு இப்ப இதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. இப்ப வந்து முதல் இரண்டாவது அடியுடைய முதல் சீரும் அப்படியே வருது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படின்னா அதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க நீங்க அவங்க கொடுத்ததுல இருந்து புதுசா? இல்ல அது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களே யோசிச்சிருப்பாங்களே அது செய்ய முடியும்னா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நச்சினார்ஜர் மண்டில வெண்பான்னு சொன்ன மாதிரி இதுக்கும் அவங்க யோசித்து ஏதாவது பேர் கொடுத்திருப்பாங்களே, கொடுக்கல. அது பிரச்சனை இருக்கு மேடம். அப்படி அது இல்லாத விஷயத்த தானே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம சொல்றோம். இப்போ வந்து உங்களுக்கு தனிக்குறில் நேரிசையாகும் இடங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிறது 5 தான் கொடுத்திருக்காங்க. ஏவல், குறிப்பு, தற்சொட்டு அந்த மாதிரி ஒரு 5 கொடுக்குறாங்க. ஆனா வந்து ஒற்றளப்படை வரக்கூடிய இடத்துல தனிக்குறில் வந்து உங்களுக்கு நேரசை ஆகுதுங்கிறத அவங்க கொடுக்கல. அவங்க கொடுக்காததுனால நம்ம வந்து அதை வந்து அதுக்கு நம்ம வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. அந்த இடத்த நம்ம அதுக்குள்ள ஒரு பெயர் கொடுத்து சேர்க்கலாம்ல. இல்ல நீங்க என்ன பேர் கொடுப்பீங்கன்னு கேட்கிறீங்க. அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பேர் கொடுக்கணும். இப்ப மண்டில வெண்பான்னு அவரு கொடுக்குறாரு. நமக்கு வந்து அதை யாப்பியல் வல்லுநர்கள்லாம் மண்டில வெண்பா எப்படி வரும்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். மண்டில வெண்பாக்கு காணாம போயிட்டோம்ல. அதாவது மூணாவது சீர் மேடம். 3 சீர் தானே இருக்கு 2வது அடியில. அத 4 சீரா மாத்திட்டீங்கன்னா அது மண்டில வெண்பா. எப்படி சொல்லுங்க உதாரணம்? இப்போ அது எனக்கு உதாரணம் ஞாபகம் சார். பண்பில் தலைப்பிரியா சொல்லுன்னு இருக்குல்ல. ஆமா. இப்ப தலைப்பிரியா சொல்லணுங்கும் போது அதுல வந்து நூல் பிரியான்னு ஒண்ணு அதுல சேர்த்துக்கிட்டு இடையில அதை சொல்ல கடைசியில போட்டீங்கன்னா அது மண்டில வெண்பா. புரியல எனக்கு. என்ன பொருள்? நல்லவை நாடி நல்லவை நாடி வருது. அதுலயும் வருது. முன் திருக்குறள் இருக்கு. இப்ப மண்டிலம்னா ஒரு முழு வட்டம். அந்த வட்டம் அதாவது 4 சீர் வரணும். மேல 4 கீழே 4 வரணும். முழுமை பெற்றத மண்டிலம்னு சொல்றாங்க. அந்த பொருள்ல தான் நம்ம வந்து நச்சினாருக்கு நீர் அதை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி இயைபு வந்து அவங்க வந்து முதல்ல எடுத்துக்கிட்டு முதல் 4 சீர்கள்ல கடைசியில இருக்கக்கூடியதும் கீழே 3வது சீர்ல இருக்கக்கூடியதும் ஒன்னா வந்திருக்கனால இயைபுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கான வாய்ப்புகளை அவங்க இது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயமும் இதுல நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த பயனின்றுங்கிற ஒரு எதுகையை வந்து உடைச்சி அதை கீழே கொண்டு வந்து இப்போ எதுகை எனினும் தொடை எனினும் ஒப்பும்னு வீரச்சோழி ஆசிரியர் சொல்றாரு. அப்போ அந்த எதுகைனுங்கும் போது தொன்னூல் விளக்கம் கூட அப்படித்தான் உடைக்குது. பயனின்றுங்கிறத கீழே கொண்டு வந்துட்டா மேல 3 கீழே 4ங்கிற ஒரு சாத்தியப்பாட்டை அது வகுக்குது தொன்னூல் விளக்கம். அப்படி பார்த்தா பயனின்று பண்பீர்னுங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஓசையை நமக்கு கொடுக்குது. ஆமா. ஒரு யாரோ ஒரு பாதிரியார் கூட அப்படி அச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி இதெல்லாம் தப்பா அச்சிட்டாங்கன்னு சொல்லி
நம்ம வந்து எப்பவுமே என்ன சொல்றோம்னா, சரி நான் நீங்க சொல்ற எந்த கருத்தையும் நான் மறுக்கலாம் வரல, அது சிந்தனைக்குரியதுன்னு வச்சுக்கோம். ஆனா நம்முடைய இலக்கணம் சாதாரணமாக என்ன கூறுகிறது என்றால், அதாவது ஒரு ஈற்று அயலடியில் 3 சீர் இருந்தால் அது ஆசிரியப்பா. அது ஆசிரியர் தலையெல்லாம் இருக்கணும், அது வேற. பட் ஆனா அந்த அடிவரையறையை பொறுத்த வரைக்கும் ஈற்று அயல் சீர்ல ஈற்று அயல் அடியில 3 சீர் இருந்தால் அது ஆசிரியப்பா. ஈற்றடியில 3 சீர் இருந்தால் அது வெண்பா. இது வந்து நம்முடைய பேட்டர்ன். அப்ப அந்த பேட்டர்னை வந்து இப்படி தலைகீழாக்குனீங்கன்னா முதல் அடி 3 ரெண்டாவது அடி வந்து 4 அப்படி வச்சீங்கன்னா அது வெண்பா அமைப்பே காணாம போயிருமே. இல்ல, இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆசிரியப்பா முடிய போகுதுங்கிற ஒரு ஹிண்ட கொடுக்கறதுக்கு தான் நேரிசை ஆசிரியப்பாவுல ஈட்டையலடிங்கிறது 3 சீரா வைக்கிறாங்கன்னையும், நிலைமண்டில ஆசிரியப்பாவுல அந்த பிரச்சனை வராது. ஆனா உங்களுக்கு அது வந்து அதுல இருந்து ஒரு இன்னொரு ஆசிரியப்பாவை உருவாக்குதல். அப்போ வந்து உருவாக்கம்ங்கிறது வந்து இலக்கியத்துக்கு தான் இலக்கணத்துக்கு இலக்கியம். அதான் அந்த மாதிரி நிலைமண்டல ஆசிரியப்பா வந்து அதனாலதான் அது ஆசிரியப்பா தான். நீங்க நேரிசை ஆசிரியப்பான்னு சொல்றதுதான் உங்களுடைய பொது பண்பு. எப்பவுமே ஒரு சயின்டிபிக் கான்செப்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஜெனரல் ஃபீச்சர்ஸ் எதுவோ அதுதான் உங்களுடைய இலக்கணம். நேரிசை ஆசிரியப்பா தான். அதுல இருந்து மாறி எல்லா சீருமே 4 சீராக, எல்லா அடிகளுமே 4 சீர் பெற்று வந்தால் அது நிலைமண்டல ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் மாற்றி மாற்றி போடக்கூடிய அளவுக்கு அதுல வந்து இது இருந்ததுன்னா, ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா அது அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நம்ம அப்படி இப்படி மாத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். நமக்கு மண்டில ஆசிரியப்பா வந்து ஒருவேளை 100 பாட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது கூட இருக்குமான்னு சந்தேகம். நமக்கு சங்க இலக்கியம் முழுசும் தேடினீங்கன்னா கூட எத்தனை மண்டல ஆசிரியப்பா, எத்தனை அடிமறி மண்டல ஆசிரியப்பா எல்லாம் நம்ம இலக்கணத்துல தான் பாக்குறோம். இலக்கியத்துல வந்து சாதாரணமா அடிமறி மண்டலம்னா நாம பாக்குறது இல்ல. அதெல்லாம் ஒரு என்ன சார், ஒரு விளையாட்டு மாதிரி செய்யப்பட்டதா? அது இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல, இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். இருக்கலாம். இப்போ நேரண்டாசிரியர் தலையில அமைஞ்ச பாட்டை அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஏந்திசை அகவல்னு சொல்றாங்க, சிறப்பானதுன்னு சொல்றாங்க. ஆனா நேரிசை அந்த அதே மாமுன் நேர்ல அமைஞ்ச அந்த பாடல்களை நீங்க இலக்கியத்துல தேடி கண்டுபிடிக்க முடியாது. முழுக்க அப்படி பாட்டு கிடையாது. ஆனா அவங்க அந்த சிறப்பு நீங்க சொல்ற இலக்கணம் சாரி பிரபாகரன், இது வந்து இந்த 10ஆவது நூற்றாண்டுல வந்தது. நீங்க வந்து தொல்காப்பியம் தர்றதையும் நம்ம சங்க இலக்கியத்தினுடைய ஆசிரியப்பாவையும் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் ஒத்து வராது. நிறைய இடத்துல அதுல நேர்வு வேற வருது. தொல்காப்பியர் நேர்வு நிறைவு 2 எடுக்கிறாரு, அதை வச்சுட்டும் வருது இல்ல சங்க இலக்கியம். ஆனா சங்க இலக்கிய ஆசிரியப்பாவுக்கும் பின்னால வர ஆசிரியப்பாவுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து பல வகையா பிரிக்கிறது வந்து இடைக்காலத்தினுடைய ஒரு வகை. உருவாக்கி இருக்க எல்லாம் இலக்கியத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது கிடைக்குமான்னு நம்ம பாக்கணும். வெறும் இலக்கணத்தை மட்டும் வச்சுட்டு பேசுறது எவ்வளவு சரியாகும்னு எனக்கு தெரியல. சரியா நேரம் ஆயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இலக்கியம்னு வந்துட்டுன்னா அதுக்கு நம்ம வந்து இலக்கணம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பிரபாகரன், இலக்கியம்னு வந்துருச்சான்றதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. நீங்க வந்து அதுல வர எடுத்துக்காட்டு பாட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்க இலக்கியம்னு எடுக்க முடியும்? அது ஒரு இலக்கியத்துல இருக்குதா? அதுதான் என்னுடைய கேள்வி. இலக்கியம்ங்கிறது மேடம் ஒரு எழுதப்பட்டு எல்லாமே இலக்கியம்னுங்கும் போது நீங்க வந்து ஒரு பயன்பாட்டுல ஒண்ணு வருது, அத புலவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது இலக்கியம் தானே இன்னைக்கு உள்ள அடிப்படையில். சரி, புலவர்கள் பயன்படுத்தினா இலக்கணம் தான்ப்பா, அதை நான் மறுக்கல. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே நம்முடைய தேவாரத்திலயோ திருவாசகத்திலயோ எல்லாத்துலயும் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா சரி. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த யாப்பரங்களை விருத்தியோ யாப்பரங்களுக்காரியோ கொடுக்குற லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம போய் தேடுறோம். யாரோ ஒருத்தர் நற்றிணையில் என்னவோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நற்றிணையில் யாப்பு அகநானூற்றில் யாப்புன்னெலாம் தனித்தனியா யாப்புக்கு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது ஒரு பயனற்ற ஆராய்ச்சி. எல்லாமே இதெல்லாம் சங்க இலக்கியம் எல்லாமே என்னது, அதெல்லாமே அகவப்பால எழுதுனது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் வந்துடாது. பாத்தீங்கன்னா நற்றிணையில இருக்கிற யாப்புக்கும் அகநானூர்ல இருக்கிற யாப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? பாசிபிலிட்டியே இல்ல. இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அது அப்புறம் ஒரு நேரம் பார்க்கலாம். மாதேன் சாரு ராமானுஜ சார் ஏதோ சொல்லுவாங்க. இல்ல, அதாவது இலக்கியம் படைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சில சுதந்திரங்களை உரிமைகளை வந்து அங்க கையாளுறாங்க. உதாரணமா ஷேக்ஸ்பியர்ல வந்து த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்னு
மோஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ், அதுக்கடுத்து அன்கைண்டஸ்ட் அப்படின்றத அவர் கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடியதுல கூட தான் ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பாட்டு அடியை வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒவ்வொரு பூவுமே அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு மலருமேன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு வரும். அது இலக்கண ரீதியா அது கரெக்டா அப்படின்ற ஒரு ஐயா எனக்கு வரும். அது ஐயா கிட்ட கேட்கலாம் நினைச்சிட்டு அப்பப்போ மறந்துடுது. அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். மாதையன் சார் ஏதோ மாதையன் சார் ஏதோ சொல்ல விரும்புறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பெரிய விவாதமா இருக்கு. மேனுவல் சொல்றாப்படி, இந்திர மேனுவல் சொல்றாப்படி நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி விட முடியாது. ஆப்பிள் நம்ம மணிகண்டன் எல்லாம் தொடர்ந்து அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேர் சங்க இலக்கியம் தொட்டு எல்லா இலக்கியங்கள்லயும் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அந்த தரவுகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய தொல்காப்பியத்துல இல்ல, யாப்பருங்கலக்காரிகையில இல்லைங்கிறதுக்காக நம்ம எல்லாவற்றையும் விலக்கி விட முடியாது. அவை பற்றி ஆராய்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து 1983 தமிழ் பல்கலைக்கழகத்துல நடந்தது. அது அட்டர் ஃபெயிலியர். இன்னைக்கு வரைக்கும் அதே நிலை தான் இருக்கு. அதை நம்ம எங்க போய் செய்ய போறோம்னு இல்லை. ஆனா சில கூகுள்ல போனோம்னா நம்ம வந்து சில ஆங்கிலத்துல இருக்கிற தமிழ்ல இருக்கிறது ஆங்கிலத்துல அப்படியே வாங்கி கொள்ள முடிகிறது, மொழிபெயர்த்து வாங்கி கொள்ள முடிகிறது. அதற்கான சாத்தியப்பாடுகள்லாம் நிறைய இருக்கின்றன. எதிர்காலத்துல நம்ம அது எங்க போகும் தெரியல. மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அகராதிக்கு அப்பால்னு ஒரு கட்டுரை எழுதிட்டார். அகராதிக்கு அப்பால்னா அகராதியை வைத்துக் கொண்டு ஒரு இலக்கியத்தை படிக்க முடியாதுன்றதான். அந்த கான்டெக்சுவல் நுவான்சஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மொழி பயன்பாட்டு சூழல்கள்ல அது தருகிற பொருள் என்பது எந்த அகராதியும் தராது. அதனால நம்ம இன்றைக்கு ஒரு சங்க இலக்கியத்துக்கு ஒரு அகராதி தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த குறிப்பாக வருகின்ற அந்த பொறுமைகளை எல்லாம் நாம் சேர்த்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்புறம் கடைசியா அந்த சார் ஒண்ணு சொன்னார், இனிய சொலின் அப்படிங்கிறதுக்கு. அது இனியவாக சொலின் அப்படிங்கிறது, இனிய என்பது எந்த இடத்துல வினையடையா வந்ததா சரித்திரமா இல்லை நமக்கு. தமிழ் லெக்சிக்கல்லையும் இனிய என்பது பதிவாக இல்லை என்று பார்க்கிறோம். இனிய சொல் என்று சொன்னால் பெயரடையாக இருக்கிறது. அது போல நமக்கு சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்திலே இருக்கும் நனி என்பது, நனி வருந்தினான்னா வினையடையா இருக்கும், நனி துயர் அப்படின்னு சொன்னோம்னா பெயரடையா இருக்கும். அப்ப ரெண்டுக்குமே அது வருவதான சூழல் இருக்கு. ஆனா இனிய என்பதில் அப்படி வருவதற்கான சான்று மொழி வரலாற்றுல இல்லை. அதற்கான தரவுகள் எங்காவது கிடைக்குதான்னு தான் நம்ம பார்த்துதான் பரிமேலழகர் உரையில இருக்கிற அதை நாம சரியா எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு இனியனானதான் சொல்றேன். அவர் இனியனான்னு தான் சொல்றாரு, வினையடையா எடுக்கல. இல்ல, நீங்க சொன்னப்ப வினையடையா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சொன்னேன். சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இனியனவாகன்னு தான் சொல்ல முடியும் தான் நான் சொல்லியிருக்கேன். இனிய சொல்லில் தான் இனிய உளவாக இன்னாத கூறல் என்பது எப்படி இருக்கிறதோ அதே போலதான் இங்கே இனியனவாக இனியனான் தான் எடுக்கணும். அது பெயர் தான். அதுதான் நான் சொன்னேன். நீங்க சொன்ன அதே ஹோமோனமஸ்வாமா வருகிற பொழுது இனிய சொல் அப்படின்னு வருகிற பொழுது அங்க பெயரடையா அந்த மாதிரி. ஆனா நமக்கு நனி என்பது போல இது அப்படி வராது. நமக்கு இணையடையா வருவதற்கு சாத்தியப்பாடு இல்லை. அப்புறம் கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் நிறங்களும் உண்டென மொழிப ஓரிடத்தான தொல்காப்பியத்துல கொண்டுதலை கழிதல் அப்படின்னு வருகிறது. முதல்ல ஆரம்பத்திலே சங்க இலக்கியத்திலே இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த தலை போல வருவதெல்லாம் இதுல என்ன சிக்கல்னா, இதுல இப்ப படித்த பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னா பண்பின் பிறகு தலை வருகிறது. அப்ப பண்பின் என்பதை இந்த பண்பின் தலை என்பதை பண்பின் என்பதோடு சேர்த்து பார்த்தால் அது பிரிதல் என்பதற்கு நீங்குதல் என்ற பொருளை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு. ஆனா லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா தலைப்பிரிதல்னா நீங்குதல்னு தான் பொருள் கொடுத்துருக்காங்க. பிரிதல் என்பதுல நீங்குதல் என்பது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு நமக்கு தெரியல.
வரலாற்று ரீதியா நமக்கு அகராதிகள் இல்லாத சூழல்ல அந்த வரலாற்று சூழல்ல எந்த நிலைக்கு வருகிறதுன்னு இருக்கு. அதே போல அவர்களுக்கு தலை கூடுதல், அது அவர் மேனுவல் சொன்னது போல அது காம்பவுண்டு தான். ஆனா அந்த பொருள் வேறுபாடு வருவதனால சார் சொன்னது போல ஒரு லெக்சிகலைசேஷன் என்பது ஆகி போகிறதுனால அதெல்லாம் பதிவாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை அகராதியலாளர்களுக்கு இருந்தது. அதை பையாபுரி பிள்ளை போன்றவர்கள்லாம் நிறைய செய்திருக்காங்க. அதுல தலை செல்லுதல் அப்படின்னு சீவக சிந்தாமணியில வருது. அதற்கு சென்று கூடுதல் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அதனால இந்த மாதிரி வருகின்ற இடங்களிலெல்லாம் நாம் அவற்றினுடைய பயன்பாட்டு சூழல்களை கருத்தில் வைத்துக் கொண்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தலை கூடுதலும் இருக்கு, அது ஒன்று சேதல்னு பொருள் கொடுத்துருக்காங்க. தலை கூட்டுதல் அப்படின்னா கூட்டுவித்தல்ங்கிற பொருள் வரும். இந்த மாதிரியான பொருள் வேறுபாடுகளுக்கெல்லாம் அது இடம் தருவதாக இருப்பதனால்தான் அவையெல்லாம் அகராதிகளில் பதிவாக தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மாதிரி வருகிற சொற்களை எல்லாம் நம்ம கூட்டு சொற்களாக வைத்துக் கொண்டு அந்த கூட்டு சொற்கள் அவர் மேனுவல் ஆஃப் லெக்சிகோகிராஃபியில் குஸ்டா சொல்லுவது ஃப்ரீ காம்பினேஷன் செட் காம்பினேஷன் 2 சொல்றாரு. ஃப்ரீ காம்பினேஷன்னா நல்ல வீடு நல்ல பையன் என்பது போல வருது, செட் காம்பினேஷன்னா நல்ல பாம்பு என்பது போல வருது, கை கழுவுதல் என்பது போல வரதெல்லாம் செட் காம்பினேஷன். அது போல இந்த தலை பிரிதல், தலை கூடுதல், தலை கூட்டுதல், தலை செல்லுதல், தலைக்கழிதல் போன்ற சொற்களை எல்லாம் செட் காம்பினேஷனா வைத்துக் கொண்டு நம்ம அகராதிகள்ல பதிவு சொற்களாக தர வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது. எனவே இவை பற்றி ஒரு பெரிய ஆய்வை நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு தரவுகள் நிறைய இருக்கின்றன என்று சொல்லி என்னுடைய கருத்துக்களை ஒரு சின்ன விளக்கம். நான் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அத ஒரு பொது விதி ஆக்கணும்னா நம்ம நிறைய இலக்கியங்களை பார்த்துட்டு தான் ஒரு பொது விதி ஆக்க முடியும். அதான் என்னுடைய கருத்து. அதனால இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு இப்ப இந்த பாட்டியல் நூல்கள்ல பார்த்தோம்னா அவங்க நிறைய வெரைட்டி கொடுத்திருப்பாங்க. சும்மா அவங்க அதை அவங்களே உருவாக்கிக்கிறது. இப்ப வெற்றி மாலை அப்படின்னா 20 பாட்டு அதுல அது வெற்றி மாலை, வெற்றி பெற்றி வந்ததுன்னா. அப்புறம் தும்பை மாலைனா 20 பாட்டு வந்ததுன்னா தும்பை மாலை, அல்லது எப்படியோ ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவங்களா அதுக்கு இலக்கியங்கள் இருக்குதான்னு பார்த்தா நமக்கு சாதாரணமா அப்படி இலக்கியம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது அவங்களாவே உண்டு பண்ணிக்கிட்டாங்களா, இந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணதா, அல்லது அவங்க காலத்துல இருந்து அப்புறம் போயிடுச்சா? 2 வகையாவும் நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லாம் பாட முடியும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு இலக்கணத்தை அவங்க வகுத்திருக்கலாம். அவங்க காலத்துல இருந்து காணாமலும் போயிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நிலையதான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த 4வது சீர்ல இருக்கிறதுலயும் 5வது சீர்ல இருக்கிறதையும் நம்ம சேர்க்கிறோம்னா அப்ப அதுக்கு நமக்கு கொஞ்சம் தரவு இல்லாம அதை நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. அதுதான் அது ஒரே புலவர்கிட்ட இருந்து அவருடைய தனித்துவம். நிறைய புலவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது இலக்கணப்படுத்தக்கூடிய ஒரு தகுதியை உடையதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். சரிதான் சரிதான். யாப்பு என்பது என்னைக்குமே பிளெக்சிபிலிட்டி உள்ளதுதான். சி மணியினுடைய யாப்பும் கவிதையும் ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப நல்ல புத்தகம். அது காலந்தோறும் எப்படி யாப்பு ஒரே மாதிரியாக இல்லாமல் மாறி மாறி கொண்டிருக்கிறது. எனவே அது நிலையானதல்ல. அதனால புது கவிதைக்கும் யாப்பு இருக்குங்கிறது போல அவர்கள் அந்த ஒரு நல்ல புத்தகம், சின்ன புத்தகம் தான், ரொம்ப முக்கியமான புத்தகம். இப்ப பேராசிரியர் மணிகண்டன் போன்றவர்கள் தொடர்ந்து இதில் ஆய்வு செய்திருக்காங்க. அவங்க மாணவர்கள் 10 பாட்டின் யாப்பு என்பது போல சிலப்பதிகார யாப்பு சிலப்பதிகார யாப்பெல்லாம் நாங்கள்லாம் படிச்ச காலத்திலேயே வந்தது. ஜெயராமன், எங்க பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள், நாவி ஜெயராமன் அவர்கள் செய்தது. அதெல்லாம் அந்த மாதிரி ஆய்வுகளும் நிறைய வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்திருக்கிற ஆய்வுகளை எடுத்து வைத்துக் கொண்டும் பார்க்கல, இலக்கியங்களை எடுத்து வைத்துக் கொண்டும் பார்க்கல. அப்ப நம்ம எப்படி யாப்பினுடைய வளர்ச்சியவோ ஆய்வினுடைய வளர்ச்சியோ சொல்பொருளினுடைய வளர்ச்சியோ கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் பிரச்சனை. இப்ப செம்மொழி தமிழாய்வு மத்திய நேரத்துல ஒரு பயிலரங்கு வச்சிருக்காங்க. வர 24ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்றாங்க. செவ்வியல் இலக்கியங்களில் சொற்பொருண்மைன்னு போட்டுட்டு அவங்க செய்துட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி பார்க்கறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் யார கூப்பிட்டு அதை நடத்த போறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரியல. ரொம்ப நமக்கு இப்படியெல்லாம் நடத்தணுமா நமக்குன்னு தெரியல. முதல்ல சங்க இலக்கியம் படிக்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல. சந்தி பிரிக்காம கொடுத்தா, எங்க பேராசிரியர் ஒருத்தர் சொன்னார், அவ்வாங்குந்தி அமைகோளாய்னா சங்க காலத்திலே குந்தி இருந்தா
அப்படிங்கிற அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் வந்துரும். அந்த மாதிரி இன்னைக்கு சங்க இலக்கியத்தை பழைய சந்தியோட கொடுத்துட்டோம்னா பிரிச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். இதே போல 10 பாட்டை பிரிக்காம படிக்க சொல்லுங்க பாப்போம். அதுல ஏராளமான சிக்கல்கள் இருக்கு. கரிக்கு உதிர் மரத்த காண வாழ்க்கைன்னு ஒரு தொடர் வருது. கரிக்கு உதிர் மரத்தைன்னு எடுத்திருக்காவா, கரி உதிர் மரத்தைன்னு எடுக்கவா, கரி குதிர்னு எடுக்க. கரிக்கு உதிர்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு, கரி குதிர்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல சிக்கல்கள் அதற்குள்ள இருக்கு. இவங்க சொற்பொருண்மை பற்றி என்ன, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்பொருண்மை பற்றி முதல்ல சங்க இலக்கியம் விளங்குதான்னு பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் சொற்களுக்கான பொருளை வரையறுப்பு நாங்க 3 மாசம் ஒரு 5-6 பேர் வேலை செய்தோம், ஒரு பயனும் இல்லை. அதுல அகராதிகள் தெரியாதவங்க எல்லாம் வேலை செய்ததுனால ஒன்றையும் நாங்க சரிபார்க்க முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காது. என் கையில இருக்கு, டேட்டா இருக்கு. ஆனா தமிழ் பல்கலைக்கழகம் அதுக்கான தரவு இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்யல. செம்பொழி தமிழ் ஆய்வு பற்றி நிறுவனம் வந்த பிறகும் ஒரு நூலையும் அவங்க தயாரிச்சதா தெரியல. மொழிபெயர்ப்புகள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான பயிலரங்குகள் தான் நடக்கு. நான் சொல்றத போல நம்ம ஒரு வரலாற்று ரீதியா நமக்கான ஒரு உணர்வு எந்த சூழல்லையுமே இல்லை. அது நமக்கு என்ன ஒரு சின்ன செய்தி சார், ஒரு சின்ன செய்தி சொல்றேங்க. என்ன ஒருத்தர் தொடர்பு கொண்டார் சார். எனக்கு இங்க இப்போ உங்க அளவுக்கு எனக்கு தமிழ் அறிவு கிடையாது, உண்மையை சொல்றேன் நான். இது உண்மை. உங்க தமிழ் அறிவு எங்களுக்கு தெரியும் சார், சொல்லுங்க. இல்ல ஐயா, உண்மை அது. இல்ல இல்ல இல்ல, சும்மா எங்க ஆட்களினுடைய தமிழ் அறிவும் எங்களுக்கு தெரியும், சொல்லுங்க ஐயா. இங்க ஒரு பாரிஸில் உள்ள ஒரு பேராசிரியர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். 20 சொற்களுக்கு, அதாவது ஆங்கிலமோ அல்லது பிரெஞ்சில் இருந்தோ 20 கலை சொற்களை நான் கண்டுபிடிச்சா எனக்கு அவர் தமிழறிஞர்னு பட்டம் கொடுக்கிறாராம். இல்ல, இப்ப தமிழ் வளர்ச்சி துறையில தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஐயா நான் தமிழ் அறிஞர் எல்லாம் கிடையாது, என்னை விட்டுடுங்க, எனக்கு இந்த பட்டம் எல்லாம் வேண்டாம். இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள தேடி போய் உருப்படியா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்ன. நான் யாரையும் தேடி எல்லாம் போக மாட்டாங்க, யாரும் தேடி எல்லாம் ஒருத்தரையும். இப்ப பேராசிரியர் நாச்சிமுத்து சாரு இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு, எத்தனை பேர் இங்க கலந்துக்கிறாங்க? அதுதான் பிரச்சனை. யாரும் படிக்கவே தயாரா இல்ல சார், பாடமே படிக்க மாட்டாங்க. கலைச்சொல்ல கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபம் இல்லை சார். அது துறை சார்ந்தவங்க இருக்கணும், மொழி அறிவும் இருக்கணும், அந்த துறை சார்ந்தவங்களும் இருக்கணும். 2 பேரும் இணைந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு. எந்த அறிவும் தேவையில்லைங்கிறது தான் இன்றைய சூழல். அப்படிதான் இருக்கு. காரணம், தமிழ் வளர்ச்சி துறையில மாதம் ஒரு முறையோ 2 முறையோ இந்த கலைச்சொல் விவாதங்கள் நடைபெற்று. கலைச்சொற்களை வேற ஒரு மொழியில இருக்கிற அந்த ஆங்கிலத்துல இருக்கிறதுக்கு தமிழ்ல கொண்டு வர்றது கலைச்சொல் உருவாக்கம்னு சொல்றாங்க. அதையெல்லாம் எந்த அளவுக்கு அது பொருந்தும்னு தெரியல. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தப்போ நான் கவனிச்சேன். பர்கர் அப்படின்னு வந்ததுன்னா பர்கர் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு போட்டா கலைச்சொல்னு எடுத்துக்கிறாங்க. சப்பாத்தி அப்படின்னு போட்டோம்னா சப்பாத்தி இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரிலேயே ஏறிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி எது கலைச்சொல்னே தெரியாம இன்னைக்கு வரைக்கும் தடுமாறிட்டு இருக்கோம் நம்ம. அதே போல வட்டார வழக்குகள்லயும் பல சிக்கல்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சூழல்களும் சென்றுதே இந்திருதல் நின்று பயனின்மைன்னு தமிழ் ஆராய்ச்சி முடிஞ்சு போயிடுமோன்னு தான் வருத்தமா இருக்கு. நம்ம என்ன பண்றது, கொடுமை. எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார், நான் சொல்றேன். அகநானூற்றிலேயோ நற்றிணையிலையோ ஆராய்ச்சி யாப்பு ஆராய்ச்சி எதுக்குன்னு சொல்லி மேடம் கேட்டாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கைலாசபதி வீரநிலை கவிதை அந்த இதை சொல்லும் போது ஒரு வாய்ப்பாடு அடிப்படையில அது பாடப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது புதிய விஷயமா இருந்துச்சு. அது அவரு சங்க இலக்கியத்தினுடைய ஓவராலா பார்த்து அதை அவர் புறநானூற்றம் அதிகமா எடுத்து ஒரு புதிய விஷயத்த பாய்ச்சுறாரு. இது நீங்க தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் எழுத்து அசை 34 உறுப்புகளாக மட்டும்தான் அதை விளக்கியிருப்பாரு. அது நம்ம அது வேற ஒரு விளக்கம். அப்ப யாப்புல எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம மூடிட முடியாத கதவை. ஏன்னா சாத்தியப்பாடுகள் இருக்கு. இல்ல அவங்களும் அதான் சொல்றாங்க, மேனுவலும் அதான் சொல்றாங்க. நமக்கு தரவுகள் நமக்கு தேவை. அந்த தரவுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம உருவாக்கணும். ஒரு சைட்டேஷனை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க.
இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். ஏன்னா பிரபாகரன் அப்படி சொல்லல பிரபாகரன். நான் வீரசோழியத்துல என்ன சொன்னேன் காட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரபாகரன், எழுவகை பத்திய கவிக்கும் தமிழ் இலக்கியத்துல பெரும்பான்மையா நீங்க வந்து உதாரணங்கள் கிடையாது. ஆனா அது ஒரு சிந்தனை பள்ளியா இருந்து அவங்களுக்குள்ளே பௌத்த குழுக்களுக்குள்ளேயே பாடல்கள் எழுதப்பட்டு அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. சோ அது யாப்பு கோட்பாட்டுல வீரச்சோழியம்ங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான கோட்பாடா இருக்குது யாப்பருங்கலத்தை மாதிரி. அதனால நம்ம வந்து அது இல்ல, தரவுகள் இல்லைன்னா அவங்க ஏன் எழுதினாங்கிறத நோக்கி பயணப்படணுமே ஒழிய தரவுகள் இல்லாதனால அவங்க இப்படி அவங்க பலவிதமா முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. இப்போ காக்கா காக்க படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, ஒம்மக சீயா வாகியாலான்ட்டு. ஒரு யாப்பியல் அரண்யனா அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும் போது எழுத்தல் லோசைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யாப்பரங்கல விருத்தியில இருக்கு, யாப்பிலக்கான நூல்கள் சொல்லுது. அப்ப நம்ம அதுக்குள்ள அடக்க முடியுமாங்கிற சிந்தனையை நம்ம தட்டி விட வேண்டியிருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நமக்கு பழையதும் தேவைப்படுது. அவங்க அதை வந்து ஒரு ஊசி முறையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கல. அது என்னங்கிறத துருவி ஆராய வேண்டிய வேலை நம்ம கையில இருக்கு. அதனால தரவுகள் கொஞ்சமாக இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து தேட வேண்டியதும், அது வந்து யாப்பிலக்கண கோட்பாட்டுல அந்த கோட்பாடு முக்கியமா எந்த இடத்த வகிக்குதுங்கிறத பொறுத்து நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்க நான் அவங்களுக்கு அது உடன்பாடுதான். அதுல ஒண்ணும் வரிசை இல்ல. அவங்க நான் என்ன சொன்னேன்னா, இருங்க நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன்னா, நற்றிணையுடைய யாப்பு செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க அது எல்லாமே நற்றிணை, அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறுல எல்லாம் பெரிய வேறுபாடுகள் இருக்காது. எல்லாமே ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டவை அது. சோ அதனால அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நடந்த கைலாசபதிக்கு முன்னாடி நடந்த ஆய்வுகள்லாம் அப்படித்தான் பண்ணப்பட்டிருக்குன்னா திடீர்னு கைலாசபதியால மட்டும் எப்படி ஒரு வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுது? நீங்க எல்லாத்துலயும் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கணும். நீங்க அதுல வந்து தொல்காப்பியத்தையே வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி கிடைக்காது. நீங்க இல்ல, அல்லது வேற எதையுமே பாத்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது. நீங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சரியா புரியல. நான் சொன்னது நற்றிணையில் யாப்புன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும் போது நீங்க வந்து ஒரு ஆசிரியப்பாவில் எழுதப்பட்ட ஒரு 400 பாடல்களுக்குரிய யாப்பு எல்லாமே நீங்க அதுல என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க ஓரளவு. அதுக்கப்புறம் அகநானூறுன்னு செய்யும் போது உங்களுக்கு புதுசா கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் பெரிய வாய்ப்பு கிடையாது. சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நோக்கு, மாட்டு, தூக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் என்ன சங்க இலக்கியத்துல விளக்கம் பெறவே இல்லை. அது ஆராய்ச்சி பண்ண வரவங்க தூக்கு அதெல்லாம் பத்தி இன்னும் தெளிவான ஒரு முறையில அது வரையறுக்கப்படல. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே மாதிரியான விஷயம் கிடைக்கும்னு சொல்றீங்க? ஏன்னா தோண்ட கிடைச்சிட்டு தான் இருக்கும். பிரபாகரன், அப்போ தூக்கு, மாட்டு, யாப்பெல்லாம் நீங்க செய்யுங்க, செய்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சரி, நாம இதோட பேசலாம் தொடர்ந்து. சரி சார், முடிச்சுக்கோமா சார்? நிறைவு செய்யுங்க. ரொம்ப மகிழ்ச்சி இல்ல உங்களோட கருத்துக்களுக்கெல்லாம்.